திருச்சிற்றம்பலம். இத்தல நீரை கனி அப்பம் உடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவே கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமன வினை கடித்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண் மகன் மற்பொரு திரள் போய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் வளர் கொடு பணிவே முத்தமிழடவினை முற்படகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த ஆட்சிவன் உரை ரதம் அச்சதுபடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடை யுகமாகி அக்குறமகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமனம் அருள் பெருமா என்காயும் எனக்கருள் தந்தையும் சிந்தாகுலமானவை ஈர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிர்கோன்று படித்த புகழியர் கொன்றல் போற்றி ஆளிவிசை கல்விதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிபடி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூர் தெரிவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடூழி திரகமாக. திருச்சிற்றம்பலம். நான் எப்போதுமே ஒரு திருமுறை பாடலை பாடிட்டுதான் அதற்கு பொருள் கண்டுவிட்டுதான் நாம் செல்வோம். அதன் அடிப்படையில் என்று இமயா முக்கண்ணர் என் நெஞ்சத்து உள்ளவர் நம்ம யாரும் அறிவுன்னா தகைமையார் இமையோர் ஏத்த இருந்த ஏகம்பன் நம்ம யாரும் அவனை தொழுமினே என்று மிக அருமையாக பாடுகின்றார் நமது நாவுக்கரசர். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், இமயா முக்கண்ணர் அப்படின்னா இப்ப நமக்கு என்ன செய்யும், கண்ணு இப்படி 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 என்ன செய்யும், முழிச்சு முழிச்சு விடுவோம். ஆனா தேவர்களுக்கு அப்படி கிடையாது, அவங்களுக்கு இமையாம இருக்கும். அதுலயும் சாமிக்கு பாத்தீங்கன்னா இந்த நெற்றிக்கண் இருக்கு பாத்தீங்களா, நெற்றிக்கு மூடியேதான் இருக்கும். திறந்தா அது என்ன நிலைமையாகும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த மன்மதன் உள்ள வரும்போது சாமி எதை திறந்தாரு, நெற்றிக்கண்ணை திறந்து அவனை எரிச்சாரு. அப்ப கண்ணு திறந்தா கண்டிப்பா என்ன வரும், அதுல இருந்து அக்கினி. அதாவது சாமி அந்த கண்ணை மூடியே தான் வச்சிருப்பாரு, ரெண்டு கண்ணை திறந்தே வச்சிருப்பாரு. அந்த ரெண்டு கண்ணை மூடுனா என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கதை பார்த்திருக்கோம். அம்பாள் போய் என்ன பண்ணாங்க, அந்த ரெண்டு கையை பொறுத்து உலகமே என்ன ஆயிடுச்சு, இருளுக்குள்ள போயிடுச்சு. அந்த குற்றம் நீங்குவதற்காக சுவாமியிடம் கேட்க, அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாங்க, இந்த பூலோகத்துல பிறந்து சிவபூஜை செய்தார். எல்லா ஆன்மக்களும் ஓய்வடையும் பொருட்டு அவர்கள் இங்கே சிவபூஜை செய்தார்கள் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப கண்ணு சுவாமியுடைய 3 கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலயும் நெற்றி கண் பாத்தீங்கன்னா ஞானக்கண். அது அதனாலதான் சுவாமி முருகப்பெருமான் அதுல இருந்து ஒரு ஞான பண்டிதன் சொல்றோம். முருகப்பெருமான் எப்படி சொல்றோம், ஞான பண்டிதன். ரெண்டாவது பொதுவா பாத்தீங்கன்னா ஞானம் உடனே எல்லா ஆன்மாக்களும் வெளிப்படாது, உடனே ஒரு பிறவிலே வந்துடாது. பல பிறவியில் செய்த சிவபுண்ணியம் தான் அப்படியே ஞானம் அப்படியே தேங்கி 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 இயல்பாகவே எல்லா உயிர்ட்டும் இருக்கும். அது சிவபுண்ணியம் பண்ண 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 அப்படியே தேங்கி இருக்கும். குருநாதருடைய பார்வைப்பட்டதும் அது வெளிப்பட்டு தோன்ற ஆரம்பிக்கும். எனக்கு இப்பதாங்க ஞானம் வந்தது அப்படின்னு சிலவர் சொல்றாங்கல்ல, அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல நாம் எது ஒரு பொருள் வந்தாலும் அது ஒரு நாள் நம்மை விட்டு போயிடும். இந்த உடம்பு ஒரு நாள் வந்துச்சா ஒரு நாள் போயிடும். இந்த உலகம் ஒரு நாள் வந்துச்சா அது ஒரு நாள் ஊழி கலந்த சுவாமி அதையும் ஒடுக்கிறது. இப்படி எந்தெந்த பொருள்கள் எல்லாம் தோன்றிய பொருள் என்ன ஒரு நாள் அழி.
இருக்கிற பொருளை அழிக்க முடியாது, இல்லாத ஒரு பொருளை தோற்றுவிக்க முடியாது. இந்த உலகத்துல வந்து அது பேரு சர்க்காரியவாதம் என்று பேர். பொதுவா நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, தோன்றிய பொருள் ஏன் அழியும் அப்படின்னா, நம்ம இந்த உடம்பு தோன்றியது ஒரு நாள் அழியும். ஆனா உள்ளதுதான் காரியப்படும், அல்லாதது காரியப்படாது. உள்ள பொருள்னா எந்த ஒரு பொருள், இப்ப உடம்பு வந்துச்சுன்னா எதுல இருந்து வந்தது அப்படின்னா, இருக்கிற பொருள்ல இருந்து தான் வந்தது. இல்லாத ஒரு பொருள்ல இருந்துலாம் நமக்கு இந்த உடம்பு வரல. இருக்கிற பொருள் என்ன பொருள்? இந்த மாயையில இருந்து சிவபெருமான் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, அந்த பஞ்சபூதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தத்துவத்துல இருந்து தான் நமக்கு இந்த உடம்ப நமக்கு இருக்கு. மண்ணு, இந்த சதையெல்லாம் எதுல வந்தது? மண்ணுல தான் வந்தது. இந்த உடம்பு எல்லாமே மண்ணுல இருந்து வந்தது. நெருப்பு, அடிவிட நெருப்பு சூடு இருக்கா, பசி தகத்துக்கு பசிக்குங்க, ரொம்ப பசிக்கு அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள நெருப்பு இருக்கு. காற்று இருக்கா, நாம் சுவாசிக்கிறது எதுல போய் சுவாசிக்கிறோம்? நீர் இருக்கா, நீர் எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம் சார். வாயில எச்சி அப்படின்ட்டாங்க. அது வேர்வை மூலியமான வெளியே போகுதுல்ல, அதெல்லாம் வந்து நீர். இப்படி பஞ்சபூதங்களால் இந்த உடம்பு வந்து சுவாமி என்ன செய்யறாரு, மாயில இருந்துதான் எல்லாமே நமக்கு தோற்றிக்கிறது. இருக்கிற பொருள்ல இருந்தா சுவாமி எடுத்து கொடுக்குறாரு, இல்லாத ஒரு பொருள்ல இருந்து சுவாமி எடுத்து கொடுக்கணும். ஏன்னா அது வந்து என்றும் உள்ள பொருள். மாயை முதல்ல பதி பசு பாசம். பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது தலைகளாகிய கண்மம் மாயை ஆணவம். இந்த 5 பொருளும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே என்றும் உள்ள பொருள். இந்த பொருளை வச்சுதான் சாமி என்ன பண்றாரு, இந்த ஆணவங்கிற ஒண்ணை நீக்கிறதுக்கு சாமி என்ன செய்யறாரு, 2 பொருளை கூட்டிக்கிறார். கண்மம் மாயை என்கின்ற 2 மலங்களை கூட்டுவித்து அந்த ஆணவ வலிமையை கொன்ற செய்கின்றார். ஆணவம் நமக்கு எப்படி இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படின்னு யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தான் தெரியும். உங்களுக்கு ரொம்ப ஆணவம் இருக்காமங்க அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அடிக்க வந்துருவாரு. ஏன்னா ஆணவம் தன்னையும் காட்டாது, இருள் கூட தன்னை காட்டும். ஒரு ஆளை போய் ரூம்ல போய் புஸ்தகத்தை எடுத்து வாப்பா அப்படின்னா உள்ள போய் அவன் உள்ள ஒரே இருட்டா இருக்குங்க அப்படின்ட்டு வருவான். வெளியில வரும்போது பாத்துக்கீங்களா, உள்ள இருட்டா இருந்தானே தெரியாது, பொருள் தெரியாது. அதே போல இருட்டு வந்து தன்னை காட்டுது, ஆனா ஆணவம் என்கின்ற இருள் தன்னையும் காட்டாது. யாரையும் போய் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு ஆணவம் இருக்குன்னு அது தன்னையும் காட்டு. அப்ப நாம முதல்ல எப்படி இருந்தோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க இருள்ல தான் இருந்தோம். முழு இருள், கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத நிலையில. அப்ப இறைவனுடைய கருணையை நாம இந்த நேரத்துல எண்ணி பார்க்க வழிபாடு பண்ணும் போதுனா, சாமி நான் ஆரம்பத்துல எப்படி இருந்தேன் சாமி, என்னை இப்படி வச்சிருக்கியே அப்படின்னு நினைச்சு சாமி கும்பிடும். புரியுது அவங்களுக்கு? சும்மா ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம ஏதோ வந்து சாமியை கும்பிட்டோம், காலையில காலை கடன் முடிஞ்சிருச்சுப்பா, ஆளை விட்டா போதும் அப்படின்ட்டு விட்டு போய்க்கிற வேலையை பார்க்கணும்னு பார்க்கக்கூடாது. இங்க வந்தாச்சுன்னா உணர்வு, கண்டிப்பாக உணர்வு இல்லாத வழிபாடு அதான் அப்பா சாமி சொன்னா, அத்தா உன் அடியேனை அன்பால் அறுத்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக் கொண்டாய், எத்தனை அரிய நீ எளியானாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுத்தாய் என்று, இத்தனையும் எம் பரமோ ஐயா ஐயோ என் பெருமான் திருக்கருணை இருந்தவாறே அப்படிங்கிறாரு அப்ப சாமி. சாமி எப்படிப்பட்ட கருணை உள்ளவர் தெரியுமா சாமி அப்படின்னாரு. அப்ப சாமி சொல்லுப்பா அப்படின்னா சிவபெருமான். அவர் சொல்றாரு, சாமி நான் எவ்வளவு தப்பு பண்றேன், எவ்வளவு தப்பு பண்ணாலும் நீ அதை பொறுத்துக்கிறிய சாமி, எப்படி சாமி அப்படின்னா. சாமி நம்ம எது கேட்டாலும் கொடுக்குறாரு. பொண்ணு மெய்ப்பொருளும் தருவானே, பொண்ணு லவுலியம், மெய்ப்பொருள் தெய்வீகம். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புணர்ப்பான். போகம் என்பது லவுலியம், இது திரு என்பது தெய்வீகம். இப்படி எதை கட்டாலும் இதை கட்டாலும் கொடுப்பாரு, அதை கட்டாலும் கொடுப்பாரு, இவ்வளவு கொடுத்துட்டு ஆனா இந்த உயிர் என்ன செய்யுதான், தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கான். பொண்ணு மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புணர்ப்பானே, பின்னைய நெஞ்ச பிழை பொறுப்பானே. சாமி எவ்வளவு பிழை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஆனா பிழையெல்லாம் சாமி நான் ஒரு தப்பு செய்யல, 2 தப்பு செய்யல, 100 தப்பு செய்யல, 1000 தவறு செய்யல, நான் கோடானு கோடி தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அவ்வளவு செஞ்சாலும் சாமி என்ன பண்றாராம், பொறுத்துக்கிட்டே இருக்கான். சரி இந்த பிள்ளை நம்ம பிள்ளை நாளைக்கு தெரிஞ்சிடும் சிவபெருமான் ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எவ்வளவு ஆப்ஷன் கொடுக்குறாரு. நாம மறுபடியும் இந்த உலகத்துல போய் தான் உழண்டு நாம வந்து இந்த 2 கட்டாம 2 விழியும் தனியன் இருக்கு அப்படின்னு அப்ப மாணிக்கவாசக பெருமான் சொல்ற மாதிரி, அந்த பாட்டுல சொல்றாருல,
அந்த இரண்டும் இழி தனியே இல்ல அது அந்த பாட்டுல இது சிந்தனை நின் தனக்காக்கி நாயினை தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனை மலர்க்கை ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெரும் கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே இரண்டு விழி தனி. இந்த பாட்டு தான் இரண்டு விழியை தனியே. நம்ம இங்கிட்டும் இல்லாம உலகத்தையும் சாராம சாமியும் சாராம இங்க ஒரு காடு இங்க ஒரு காடு, காலையில வந்து கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டோமா அடுத்து போய் உலகத்துல உழறா அப்படின்னு தெரிஞ்சிடறோம், இறைவனை மறந்துடும். அதனாலதான் சாமி வந்து சத்து, உலகம் வந்து அசத்து. நாம ரெண்டையும் சாதிருக்கோம், நமக்கு வந்து சதசத்துன்னு பேரு. நம்ம வந்து நமக்கு நம்ம ரெண்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம முடிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம சத்தா மாறணும்னா என்ன செய்யணும்? நம்ம சத்து பொருளோட நம்ம சேரணும். என்ன செய்யணும்? சத்து வந்து சுவாமி நிலையான பொருள், அவரோட நம்ம சாரணும். என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். அத மாணிக்காசர் பல பாட்டுல சொல்றாரு, அறுத்தினால் நாயடியேன் அணிகொள்வில்லை கண்டேனே அப்படின்னு. உருத்தெரியா காலத்தே என் உள் புகுந்து என் உளம் மண்ணி கருத்தெருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாய் அடியேன் அணிகொள்வில்லை. இந்த அறுத்திக்கிறதுன்னா வழிபாடுன்னு அர்த்தம். அறுத்தியினால் நாயடியேன் அணிகொள்வில்லை. சிவருமனை பார்க்கணும்னா வழிபாடு இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது சாமிய. சாமி அப்பயே போலீஸ் வேலை பார்த்துருக்காரு. நம்ம கருவில் இருக்கும் போதே சிவருமன் என்ன பண்ணியிருக்காராம்? போலீஸ் வேலை. அந்த புழுக்கள்லாம் அண்டாம இருக்கிறதுக்கு கூடயே இருந்து அந்த குழந்தை வெளியில வர்ற வரைக்கும் பத்திரமா வெளியில அனுப்பி, அப்ப அதை பாதுகாக்கிறது யாரு பாதுகாத்தா? சாமி தானே. அது அந்த இடத்துல செய்த வினைக்கு தகுந்தவாறு எத்தனையோ உயிர்கள் வெளியே வரும், எத்தனையோ உயிர் கருவிலே அழியும். இப்ப அடியனுக்கு இந்த இப்ப கருவில் அழிஞ்சு வச்சுட்டீங்களா, ஒரு உயிரை ஒரு குழந்தை அழிஞ்சு வச்சீங்களா, அப்ப அந்த கருவிலே அது அழியணுங்கிறது ப்ராப்ளம். கருவில் அழிவதாயும் கழிந்திராது அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும், அப்ப கடைசி வரைக்கும் நம்ம பாதுகாக்கிறது யாருன்னா ஈசன் என்பதை நாம் மறந்துடும். எந்த நிலையிலும் உயிர் போவதுக்கு தயாரா இருக்கு. அப்ப சில பேர் சொல்றாங்கல்ல 60 வயசுல பாத்துக்கலாங்க, இப்பயே விபூதி ருத்ராட்செல்லாம் கிடைச்சிக்கிட்டீங்க சொல்லுவாங்களா? அப்படி சொல்லுவாங்கல்ல சில பேரு. நான் அடியே என்ன சொல்றேன்னா 60 வயசு வரைக்கும் உயிர் கேரண்டிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். அடுத்த நொடி என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப இருக்கும்போது ஈசனுக்கு அடிமை ஆயிரமா வேண்டாமா? சாமிக்கு அடிமை ஆயிரணும்ல. அவர் தான் முழு முதல் பொருள் என்று தெரிந்து பக்தியையும் அடிமையும் நாம என்ன செஞ்சிடணும்? கடைபிடிக்கிறார். அதை விட்டா தான் நம்ம பாவி லிஸ்ட்ல சேர்ந்துடும். அதை சேர்த்துக்கிட்டோம்னா நாம சிவபெருமானுக்கு பிள்ளையாக ஆகிவிடுவோம். அப்படி சொல்றாரு. சாமியுடைய முக்கண் எப்படியே இருக்கான்? ஒன்று வந்து மூடியே இருக்கு, மற்ற 2 கண்ணு திறந்தே இருக்கு. மெட்ரிக் கண்ணு திறந்தா எல்லாம் பஸ்பமாயிருவாங்க. சரி, இந்த கண்ணை மூடுனா உலகமே இருண்டும். அதுதான் இந்த பாட்டுல கூட சொல்றாரு, நம்ம மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வாழுதல் மாந்திரி மங்கையோடும் பொய்மொழியா மறையோர்கள் ஏத்த புகழினிலாவிய புண்ணியனே இறையே இமையாத முக்கண். அந்த கண் எப்படிப்பட்ட கண்ணா? இமையாத முக்கண். ஈச என்னேச பெண்கள் சொல்லாய் மெய்மொழியா மறையோர் மீனலை விண்ணிலி கோயில் விரும்பியதே என்று ஞானசம்பந்தர் அற்புதமாக சொல்லுவார். அப்ப இமையாத முக்கண் எது அப்படின்னா சுவாமியுடைய 3 கண்ணு. அது வந்து இமைக்கு அந்த 2 கண்ணு தோன்ற மாதிரியே தான் இருக்கும், மூடாது, இமைக்காது. அது மாதிரி அது மூடியதான் இருக்கும், அதுவும் இமைக்காது. 3 கண்ணு அப்படித்தான் இருக்கும். அது சொல்றாரு இமையாத முக்கண்ணர். அப்படிப்பட்டவர் என் நெஞ்சத்தில் உள்ளவர் அப்படின்னு யாரு சொல்றா? அப்புறம் சொல்றேன், என் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், யாதொரு போதும் இருந்தறியேன், பஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடக்கி முடக்கியிட சொல்றாரா? அப்ப நெஞ்சம் யாருக்கு கொடுத்தாரு? சிவபெருமானுக்கு கொடுத்தாச்சு. அப்ப இந்த நெஞ்சத்துல வேற யாரும் இருக்கலாமா? குப்பை குளங்கள் இருக்கலாமா? இருந்தா சிவபெருமான் அந்த நெஞ்சத்துக்குள்ள வருவாரா? வரமாட்டாரு. பல இதை போட்டு நினைக்கிறோம்ல, நெஞ்ச என்னென்னத்தையோ நினைக்கிறோம்ல, அப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னா சாமி அதுக்குள்ள வருவாரா? அப்ப யார நினைக்கணும்? யார நினைச்சா சிவபெருமான் வருவாரு? சாமி நினைச்சா நம்ம கூடயே இருப்பாரு.
அதனாலதான் கோயிலுக்கு போனா கூட நெஞ்சே முதல்ல நீ உள்ள வந்துரு அப்படின்னாரு. இலை பெறுவார் என்னதிய நெஞ்சே நித்தலும் நீ வா, நெஞ்சு நித்தலும் எம்பியாருடைய கோயில் புக்கு நீ வா அப்படின்னாரு. எதுக்கு சொன்னாரு? நெஞ்சுக்கு தான் சொன்னாரு. நெஞ்சே நீ வா, இங்க வந்து சும்மா இருக்காத, வீட்டை பத்தி நினைக்காத, சாமியை பத்தி சிந்தனை பண்ணு அப்படிங்கறதுக்காக தான் நெஞ்சு. நெஞ்சே நீ நினையாய் நிமிர்புன் சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். இங்கே அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கும். அவனை மறந்தா நமக்கு துன்பம். நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு துன்பமே வராது. அவரை மறக்கிறதுனாலதான் நமக்கு துன்பமே வருது. நீ யாருனாலும், நீ எந்த மதத்தினாலும் போய் எடுத்துக்கோங்க, எங்கனாலும் போங்க, இறைவனை மறந்தால் துன்பம், இறைவனை நினைந்தால் நமக்கு இன்பம். இறைவனை நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் போயிடும். அவரை மறந்தால் துன்பம் பின்னாடியே தொடங்கும். எல்லா ஞானிகளும் சொல்லக்கூடிய கருத்து அது. அவனை திணைத்தொழுது மறந்து உய்வனும்னு அப்ப சொல்லுங்க. நொடிக்குள் கூட மறக்கக்கூடாது சாமி. ஏன்னா அவன் செய்கின்ற கருணை அப்படி. உயிருக்கு கூடயே இருக்காரு, ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து எல்லா விதமான சிறப்பு செய்யறதுனால அவரை நம்ம மறந்தோம்னா எப்படி சரி வரும் சொல்லுங்க பாப்போம். கூட இருக்காரா இல்லையா? உயிருக்கு உயிரா இருக்காரா? கண்ணில் ஒளியா இருக்காரா? சூரிய ஒளியா இருக்காரா? பிற பொருட்களாகவும் இருக்காரா? இந்த வீட்டுல ஒரு செவர் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால தாங்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அது மாதிரி அந்தந்த பொருளை அதது நிலைக்களமாக இருந்து அந்த மரத்துக்கு தகுந்த மாதிரி, கடலுக்கு தகுந்த மாதிரி, காற்றுக்கு தகுந்த மாதிரி, நெருப்புக்கு தகுந்த மாதிரி, தண்ணீருக்கு தகுந்த மாதிரி எல்லாமாவும் இருந்து இந்த உயிர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போக பொருளையும் சிவபெருமானே கொடுத்தார். தனு கரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து இந்த உயிரை விட்டா நாம என்ன செய்யறோம்? ஈஸியா கொடுத்தால மறந்தோம். சரி, தமையாரும் அறிவொன்னா தகமையார், அப்படிப்பட்ட பெருமானை யாராலும் என்ன செய்ய முடியாதான்? அறியவே முடியாது. அவர் எப்படிப்பட்டவன்? என்னதற்கு எட்டார் எழிலார் கடல் இறைஞ்சி மின்னிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். அவரை நம்ம அறிவு கொண்டெல்லாம் அவரை போய் அறிய முடியுமா? அவர் அறியக்கூடிய பொருள் கிடையாது. சிவபெருமான் அறியக்கூடிய பொருளா? சொல்லுங்க பாப்போம். சாமி எப்படிப்பட்ட பொருள்? சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா அனுபவிக்கக்கூடிய பொருள், அனுபவ பொருள். சுவாமி வந்து நிறைய என்ன செய்யறாங்க? புத்தகத்தை நிறைய படிக்கணுங்க, சிவபெருமானை பத்தி நிறைய படிக்கணும். புத்தகத்துல படிச்சா சாமியை உணர முடியுமா? அதான் நூலறிவு மட்டும் பத்தாது, அனுபவ அறிவும் நமக்கு தேவை. நூலறிவில் நுழைவு நான்கான் அப்படின்னு கூட நம்ம அப்பா சாமியில் ஒரு பாட்டை சொல்லுவோம். அப்படி நூலறிவை கொண்டு மட்டும் நம்ம உணர்ந்துட முடியாது. அவனை அனுபவ பொருளாக அனுபவித்து வழிபாடு செய்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவரை உணர முடியும். அனுபவித்தல் என்பது என்ன? மனம் ஒன்றுதல். சாமி அப்படியே அவரோடு சேர்ந்து ஒன்றி இருந்த நினைவுங்கள் ஊனவியல் ஒன்றில்லை கன்றிய காலனை கடைந்தான் தன் அடியவருக்காக சென்று தொழுமின்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் தமையாரும் அறிவொன்னா தகைமையார். அப்படிப்பட்ட ஒரு யாராலையும் அறிய ஒண்ணாத தகைமையுடையவர் எங்கள் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு, இமையோர் ஏத்த இருந்த ஏகம்பன். இமையோர்னா யாரு? தேவர்கள். அவர்களெல்லாம் ஏத்தக்கூடிய பெருமான் சிவபெருமான். ஏன்னா பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெருமான் யாருன்னா நம்ம சிவபெருமான். எல்லா பேரும் ஏத்தி வழிபாடு பண்றாங்களா? மனிதர்கள் யாரை கும்பிடுறா? சிவபெருமானை கும்பிடுறாங்க. சரி, தேவர்கள் யாரை கும்பிடுறா? சிவபெருமானை கும்பிடுறாங்க. பிரம்மா யாரை கும்பிடுறா? சிவபெருமானை கும்பிடுறாரு. விஷ்ணு யாரை கும்பிடுறாரு? அவரு சிவபெருமான. சரி, சிவபெருமான் யாரை கும்பிடுறாரு? அங்கதான் கேள்வி வருது. எந்த நூலுமே சிவபெருமான் போய் ஒரு தெய்வத்தை போய் தொழுதான் ஏதாவது நூல் இருக்கா? அப்ப யாரு கடவுள்? அது எங்க நூல் சொல்லட்டும். நம்ம இது அதாவது பெருமாள் வந்து நூல் வேணும்ல, சான்று வேணும்ல. இப்ப நம்ம எல்லா பாட்டிலையும் நம்ம சொல்றோம் அவர் வந்து தொழுதார். இப்ப இன்னைக்கு வரலாறுல கூட அவர் சொல்ல போறாரு. அப்ப ஏதாவது நமக்கு நூல் சொன்னாதான் நம்ம ஒதுக்க முடியும். அவர் இங்க பிறந்தாரு இங்க இறந்தாரு, ஏதாவது நூல் சொல்லுங்க பார்ப்போம். சாமி எங்கேயும் பிறந்ததா சரித்திரமே கிடையாது, அவர் இறந்ததாகவும் சரித்திரம் கிடையாது. இப்ப விஷ்ணு இறந்ததுக்கு பிறந்த இடமும் உண்டு, இறந்த இடமும் உண்டு. ராமநாதத்துல அவர் பிறந்த இடமும் உண்டு, இறந்த இடமும் உண்டு. கிருஷ்ணநாதத்துல அவர் பிறந்த இடமும் உண்டு, இறந்த இடமும் உண்டு. அவர் கருவில் 8வது குழந்தைய பிறந்ததுக்கு சான்று இருக்கு. கருவில் பிறந்தவர்கள் கடவுள் கிடையாது, புரியுது அவங்களுக்கு? அவர்தான் உயிர் வர்க்கம். அது 2வது சொல்ல போறாரு. சரி, அப்படி இமையோர் ஏத்த இருந்த ஏகம்பன். ஏகம்பன் யாரு? அந்த காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரராக இருக்கக்கூடிய பெருமான் நீங்கள் சிவபெருமான் சொல்லிட்டு, நாம யாரும் அவனை நாம் தொழுவினே அப்படின்னு இந்த பாடல சொல்றோம். அப்படிப்பட்ட பெருமானை நாம் அந்த கட்சி ஏகம்பத்தில் போய் தொழ வேண்டும் என்று பாட்டுல வலியுறுத்துறாரு. போய் தொழலாம்ல, கட்சி ஏகம்பத்துல போய் தொழலாமா? வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம இந்த புராணம் முடிச்சுட்டு காஞ்சிபுரம் போயிடுவோம். அங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இந்த சைடு சாமி,
ஏகாம்பரேஸ்வரர், இந்த சைடு அம்பாள் காமாட்சியம்மன், நடுவுல முருகப்பெருமான் குமரக்கோட்டம். அந்த காஞ்சிபுரத்துல இந்த 3 கோயில் ரொம்ப முக்கியமான, அதே சோமாஸ்கந்த முத்தியில அப்படியே இருக்கும் அந்த அமைப்பு. இங்கே காஞ்சிபுரம் பதியம் பாடியிருக்காங்க, இங்க அம்பாளுக்கு இங்க பதியம் பாடியிருக்காங்க, நடுவுல முருகப்பெருமானுக்கு கந்த புராணமே அந்த குமரக்கோட்டத்தை தான் உருவாச்சு. அங்க கட்சி பசி வச்சாரு, அங்கதான் பூசை பண்ணிட்டு இருந்தாரு, அங்கதான் தினசரி எழுதி 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 பாடலை வைப்பாரு. முருகப்பெருமான் அதை திருத்தி திருத்தி வச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட இடம் குமரக்கோட்டம். குமரக்கோட்டம் வேறு, கந்தக்கோட்டம். கந்தக்கோட்டம் மெட்ராஸ்ல இருக்கு, குமரக்கோட்டம் காஞ்சிபுரத்துல. பேரை போட்டுடுங்க சார், அந்த போட்டுருங்க. சரி, அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்கின்றார் என்று சொல்லி நம்ம இப்ப செய்ய போறோம். புராணத்துக்குள்ள உள்ள போயிடப்போம். நீங்க நம்ம பார்க்கக்கூடிய புராணம் சாந்தாசய படலம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், மணிகண்டேச படலம் பற்றி பார்த்தோம். இப்பொழுது சாந்தாசாய படலம். வளைத்த பாப்பனி அணி மணிகண்ட நாயகனாம், முளைத்த வெண்பிறை கண்ணியன் வரவிது மொழிந்ததாம், விளைத்த சோடினால் இலைத்துறும் வியாதனை காத்த இளைத்த சார்ந்தவர் சார்பினால் வரவினை செய்வார். வியாச முனிவரை பத்தி எடுத்து கூறுகின்றேன் என்று இந்த பாட்டுல சொல்றாரு. ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச கதை தான், இது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பராசர பெயர் முனிவரன், பராசர முனிவருடைய பையன் தான் யாருன்னா வியாச முனிவர். இந்த வியாசர் பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த பராசர முனிவர் யாருன்னு பார்ப்போம். பராசர முனிவர் பாத்தீங்கன்னா சத்திய ரிஷி என்கின்ற வசிஷ்டருடைய பேரன் தான் யாரு, இந்த பராசரம். வந்துக்கிறீங்களா சார், இப்படி வந்துக்கிறீங்களா, உட்காந்து விடாங்களா ஆச்சு நீங்க. பராசர் யாரு, வசிஷ்டருடைய பேரனாக வழங்கக்கூடியவர் பராசர முனிவர். அவர் பாத்தீங்கன்னா, அவரு ஆரம்பத்தில் அவர் எப்படி தோன்றினார் என்று சொன்னால், சத்திய ரிஷி என்கின்ற ஒரு முனிவர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு 100 சகோதரர்கள். 100 சகோதரர்களும் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது, எதுக்கே ஒரு அந்த சத்திய ரிஷி என்கின்ற ரிஷி அவரோட சேர்ந்த 100 முனிவர்கள், உதிரன் என்கின்ற அசுரன் என்ன பண்ணா, அவர அத்தனை பேரையும் கொன்றான். கொன்றதும் அவனுடைய மனைவி, அவன் போகும்போது அவனுடைய மனைவி வயிற்றுல எதை கொடுத்துட்டு போயிட்டான், குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டான், அந்த சத்திய ரிஷி என்கின்ற. அப்பொழுது பராசரம் வசிஷ்ட முனிவர் அப்படியே பார்த்தார், என்ன செய்யலாம் என்று யோசித்தார். உடனே அந்த குழந்தை என்ன பண்ணது, அந்த சத்திய ரிஷியோடைய மனைவி வயிற்றுல இருந்து வேதங்களை சொல்லிச்சான். அந்த குழந்தை அவர் தான் பராசரர். அந்த வேதங்களை அது உள்ள சொல்லி கொண்டே இருந்தது. உடனே அதை பார்த்ததும் கொஞ்சம் வளர்ந்தது அந்த பிள்ளை. அந்த வளர்ந்ததும் உடனே தன் பெற்றோர்களை கொண்டவர்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன ஒரு வேத மந்திரங்களை சொல்லி அவங்களெல்லாம் அவங்க வம்சத்தையே அழிப்பேன்னு சொல்லி பராசரர் என்ன பண்ணாரு, யாகம் வளர்க்க தொடங்கினார். அப்பொழுது கூட இந்த மத்த புலத்தியர் போன்ற மகரிஷிகள் எல்லாம் வேண்டாம், ஒருத்தர் தவறு செய்ததுக்காக அத்தனை பேரையும் கொல்ல வேண்டாம் என்று கூறியதனால், உடனே அவங்க எதுக்காக உங்க அப்பா இறந்தாருங்கிற கதையை நீ நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ரிஷிகள் எல்லாம் சொன்னாங்க. உங்க அப்பா சத்திய ரிஷி 100 சகோதரர்களும் போய்கொண்டிருக்கும் போது எதுக்கு மன்னர் வந்தார், அந்த ஒத்தையடி பாதையில போகும்போது அவர் எதுக்கு மன்னர் வந்தாராம். வரும்போது இவர் என்ன செஞ்சிருக்கணும், இவர் விலகி போயிருக்கணும். ஆனா மன்னருக்கு முன்னாடி நாம தான் விலகி போகணும். மன்னரை விலக சொல்லி சொல்லக்கூடாது, அது குற்றமாகும். இவர் விலகி போக சொன்னதும் உடனே இவர் விலக மாட்டேன் என்று சொன்னாராம். அப்படி சொன்னதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சத்திய ரிஷி இவரை அசுரனாக ஆக்க கடவாய் அப்படின்னு சொல்லி இது சாபம் போட்டாராம். யாரு, கதை நல்லா புரியுதா? சத்திய ரிஷி 100 சகோதரர்களும் வரும்போது எதுக்கு அந்த மன்னர் நின்றுகிட்டு இருக்காரு, இவர் விலக மாட்டேன்னு சொன்னதும், மன்னரை விலக மாட்டேன்னு சொன்னதும் இவர் என்ன செய்யறாரு, சாபம் விடுகின்றார். நீ அசுரனாக இருக்க கடவாயினதும், அசுரனானதும் இவன் என்ன பண்ணிட்டான், அந்த சத்திய ரிஷி முனிவரையும் கூட 100 சகோதரர்களையும் கொண்டு பூச்சி தின்னுட்டான்.
அப்படி தின்னதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கதையை வந்து எடுத்து சொல்றாங்க. இதனாலதான்ப்பா உங்க அப்பாவை அவர் கொன்று குவித்தார், அதனால அவர் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் கோபத்தை தணித்தார் பராசர முனிவர். அப்படிப்பட்டவர் இந்த பராசர முனிவர். அவருக்கு மகனாக திகழ்ந்தவர் தான் இந்த வியாச முனிவர். இந்த பராசரர் என்ன செஞ்சாரு, ஒரு நாள் வரும்போது ஒரு நாள் என்ன பண்ணாராம், அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு அங்க வந்து யமுனை ஆற்றின் கரையில நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெண்ணு வந்து ஓடம் வச்சிருப்பாங்களாம். ஒரு பெண்ணு இந்த கரையில இருந்து அந்த கரையில கொண்டு போய் விடுறது அவனுடைய வேலை, அந்த பெண்ணோட வேலை. இவரு அந்த ஆற்றை கடப்பதற்கு அந்த ஓட பெண்ணை பார்த்தாரு. அந்த பெண்ணு ரொம்ப அழகா இருந்ததும் உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, பராசர முனிவருக்கு அவரை அந்த பெண்ணை வந்து அடைந்து தீர வேண்டும் என்று விரும்பினார். அப்படி விரும்பியதும் உடனே என்ன பண்ண, கதை நல்லா புரியுதா? இப்ப யாரு கதை சொல்லிட்டு இருக்க போறோம்? இப்ப பராசர முனிவருக்கு மகனா பிறந்த வியாச முனிவரை பத்தி சொல்ல போறோம். பராசர முனிவர் போகும்போது அந்த பெண் ஓட பெண்ணை வந்து இவர் பார்த்தார். மிக அழகாக இருந்ததும் உடனே அவரை அடைய வேண்டும் என்று விரும்பினார். உடனே அதை அடைய வேண்டும் என்று விரும்பினதும் அந்த ஓடத்துல போகும்போது சொல்றாரு, பெண்ணை நான் உன்னை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று சொன்னதும் உடனே அவ சொல்றா, அதுக்கு 3 நிபந்தனை சொல்றேன், அதுக்கு கட்டுப்பட்டா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றேன். என்ன நிபந்தனை அப்படின்னதும், நாம் இருக்கும்போது யாரும் பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படின்னதும் உடனே பனிமூட்டை கொடுத்து எல்லாத்தையும் மறைச்சிடுவாராம். 2வது நிபந்தனை என்ன அப்படின்னா, நான் இது உறவு முடிந்ததும் நான் வந்து கன்னித்தன்மையோட எப்போது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். 2வது அதையும் கொடுத்துரும் அப்படின்னாராம். 3வது என்னது அப்படின்னாராம், எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை மிகப்பெரிய ஞானியாக வர வேண்டும் அப்படின்னு கேட்டாலாம் அந்த முனிவரை பார்த்து, பராசர முனிவர். அப்படியே ஆகட்டும் என்று அவனும் அனுமதி கொடுத்து அந்த குழந்தையை பெற்றெடுத்ததும் அவரு போயிட்டாரு. உடனே அந்த குழந்தை தான் நமக்கு வியாச முனிவராக எல்லா வேதங்களையும் தொகுத்து மகாபாரதத்தை முதற்கொண்டு எழுதியவர் யாருன்னா வியாச முனிவர். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். வியாச முனிவர் ஒரு முனிவர் என்ன பண்ணாரு, மகாபாரதத்தை எழுதுறதுக்கு தகுதியான ஆள் யாருன்னு அப்படியே தேடி பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்ப விநாயக பெருமான் தான் அதுக்கு தகுதியான ஆள் சொல்லி விநாயக பெருமானை கூப்பிட்டு, நான் சொல்ற வேகத்துக்கு ஒரு நாள் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டாராம் விநாயக பெருமானை பார்த்து. விநாயக பெருமான் சொன்னாராம், நான் எழுதுற வேகத்துக்கு ஒரு நாள் சொல்ல முடியுமாப்பா அப்படின்னு கேட்டாராம். உடனே அப்பதான் அவர் சொல்ல வேகமா எழுதிட்டு போது திடீர்னு அந்த அச்சாணி உடஞ்சிருது. உடனே என்ன செய்யற, கொம்பு ஒடிச்சு விநாயக பெருமான் எழுதி முடித்தார் அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் வியாச முனிவரை பத்தி. அப்படிப்பட்ட பராசர பெயர் முனிவரான பழுது வரத்தால் தராத அறத்தில் தோன்றி நான் மறைதனி 18 புராணம், எனக்கு 18 புராணம் தொகுத்தவர் யாருன்னா இந்த வியாச முனிவர். அவருக்கு பையன் பராசர முனிவருக்கு பையனாக இருக்கக்கூடிய வியாச முனிவர். 18 புராணம் தோன்றி நான் மறைதனில் 18 புராணம் எனவும் பகுத்து தொகுத்தது வியாச முனிவர். நந்திய பெருமான் கொடுக்க அதை வியாச முனிவர் தொகுக்க அதை விரித்து கொடுத்தவர் சூதமாமுனிவர். அதை எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்து உரைத்தவர் யாரு, சூதமாமுனி. பரவு பூண்டு ஓங்கி பிராந்தன் வியாதனாம் பெரியவன் மேனா. அப்படிப்பட்ட இந்த 18 புராணம் தொகுத்தவர் வியாசன் என்கின்ற வியாதன் என்ற பெரியவர் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாரு. அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, முடிவில் கலியுகம் வரக்கூடிய நிலை ஒரு நாள் வந்தது. கொடிய பாதக கலியுகம் வரலை. அப்ப கலியுகத்தை என்ன சொல்றாங்க, பாதகம்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க வந்தா ஒரே பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. கலியுகத்துல வந்துட்டு வந்தவங்க முழுவதும் அதான் எல்லாம் கலியுகம்னாலே பயப்படுறாங்க. நீங்க வந்தாச்சுனாலே பாவம் செய்ய ஆளே கிடையாதான். ஒரு நாளைக்கு எவ்வளவு தவறு செய்யணும்னு தெரியாது, அந்த அளவுக்கு தவறு செய்வாங்க கலியுகத்துல. கொடிய பாதக கலியுகம் வருநிலை குறித்து இப்படி பார்த்தாராம் வியாசமுனிவர். இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம தவம் செஞ்சோம்னா சரி வராது அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியான இடத்துக்கு போய் நாம் தவம் செய்வோம் என்று விரும்பினாராம் வியாசமுனிவர். அதுக்கு தகுந்த ஒரு இடத்தை தேடினார். அது கடைசி எங்க வந்தாரு, காசிக்கு வந்தார். காசி என்பதிக்கு கரிந்த புனர் கங்கை சூழ்ந்திருக்கக்கூடிய இடம் காசி. காசியில் எய்தி முடிவில் மாதவம் செய்து வீட்டிருந்தனன் முறையால். அங்கேயே தங்கியிருந்து என்ன செஞ்சாரா, காசியில இருந்து தவம் செய்து கொண்டிருந்தார் வியாசமுனி. அங்கன் மீதவர் யாவரும் அவன் அடி வணங்கி இங்கே மறைமுடி புண்மை என்ன செங்கை நெல்லியின் தெளிவர திருட்டு என்று இருந்தார் வெங்கொடும் பகை வீற்றிரும் குறும்பெயர் வியாதன். இப்ப வியாச முனிவர் எல்லாரும் பார்த்தாங்க. வியாசர் வந்து ரொம்ப அறிவாளியா இருந்தார், ரொம்ப எல்லா நூல்களையும் துவக்கக்கூடியவரா இருந்தாரு. அப்படிப்பட்ட வியாச முனிவரை பார்த்ததும் என்ன ஆச்சு அப்படின்னா சொல்றாரு பாருங்க, 4 வேதம் 18 புராணம் எல்லாத்தையும் தொகுத்து வியாச முனிவர் ஒரு காலத்தில் கலியுகம் வருவதை அறிந்து காசி அடைந்து தவம் செய்ய தொடங்கினார். அப்போது அங்கிருந்த தபோதரர்கள் எல்லாம் அவரை வணங்கி தேவரீர்
வேதாந்தத்தின் உண்மையை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அந்த கூட இருந்த ரிஷிகள் எல்லாம் கேட்டாராம். அந்த வியாசமுனி அந்த தபோதனர்கள்னா தவம் செய்யக்கூடியவர்கள் பேர் தபோதனர்கள் என்று பெயர். தவம் சாதாரணமா வந்துட முடியாது. முத்திக்கு உழன்று முனிவர்களாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பக்தி கடலுக்குள் பதித்த பரஞ்சோதி சித்திக்குமா வாடி தெல்லியனம் கொட்டோமே அப்படிங்கிறாரு யாரு? நம்ம மாணிக்கவாசகர். அப்ப அப்ப முக்திக்கு எத்தனையோ முனிவர்கள் நனிவாடுறாங்க. முக்திக்கு உழன்று முனிவர்களாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு. அப்ப முக்தி எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் கண்ணால் அமுதினை கண்டு அறிவார் இல்லை. உன்னாடியுள்ளே ஒளியரோ நோக்கினால் அவன் கண்ணாடி போல கலந்திருந்தான். அன்பு செலுத்தினா போதும், அவர் கண்ணாடி மாதிரி வந்துடுவார். இந்த உண்மை தெரியாம தான் ஆளாளுக்கு போய் என்ன செய்யறாங்க, போய் முனிவர்கள் எல்லாம் போய் காட்டில் போய் தவம் இருக்கின்றேன் என்று போய் இருக்கின்றார்கள். எத்தனை ஆண்டு போய் நீங்க தவம் தான் செய்யும், மனம் ஒன்றுனா நீங்க எவ்வளவு தவம் செஞ்சாலும் பிரயோஜனம் கிடையாது. இறைவன் மேல அன்பு இல்லாட்டி நாம செஞ்சாலும் அது பலன் கிடையாது. இறைவன் மேல் அன்பு இல்லாம நீங்க அதான் சொல்றாருல, கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் ஈசனுக்கு அன்பு இல்லையே என்றார். சிவபெருமானுக்கு அன்பு இல்லாம நீங்க கங்கையில போய் நான் குளிச்சேன், காவிரியில போய் நான் குளிச்சேன் அப்படின்னாலும் பலன் இல்லாம போயிடும். நான் கன்னியாகுமரியில போய் குளிச்சேன், முக்கடல சேர்ற இடத்துல போய் நான் குளிச்சுட்டு வந்திருக்கீங்க, அவ்வளவு புண்ணியத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிம்பாங்க சில பேர். சிவபெருமான் நான் எல்லா இடத்துக்கும் போனீங்க ரைட்டு, அங்க சிவபெருமான் அன்போடு முங்குனீங்களா அப்படின்னா அதை தாங்க மறந்துட்டேன் அப்படின்னாங்களாம். அப்படி சிவபெருமானை மறந்து செய்யக்கூடிய செயலெல்லாம் வீண் செயல் என்று நமக்கு நூல்கள் சொல்லுங்க. அப்ப எந்த ஒரு செயலை செய்தாலும் அன்போடு செய்யணும், மனமுருகி செய்யணும், சிவபெருமானை நினைந்து செய்யணும். காசிக்கு போனீங்களா, கங்கையில முழுக்குனீங்களா, சிவாயனமும் சொல்லி முங்குனீங்களா, இல்ல எல்லாத்தையும் மறந்து முங்குனீங்களா, சிவபெருமானை நினைச்சு மூகணும். அப்பனாதான் அது பலன், அப்பனாதான் அந்த புனித நீராடின ஒரு பலன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கும். அப்படி எத்தனையோ தபோதனர்கள்லாம் காட்டுல என்ன செய்வாங்க, தவம் செய்து கொண்டிருப்பார். அவரால் அப்படி தவம் செய்து கொண்டு இருக்கின்ற அந்த இடத்துல எல்லாமே சாத்திய குணத்தோடு இருக்குமா. முனிவர்கள் தவம் செய்கின்ற இடத்துல அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா இடமே சாத்திய குணத்தோட தான் இருக்கும். எப்படி முனிவர்கள் சாந்தமாகவும் சாத்திய குணத்தோடும் இருக்கின்றார்களோ அவருக்கு பக்கத்துல இருக்கிறவங்களும் எப்படி இருப்பாங்க, அதே குணத்தோடு இருப்பாங்க. இப்ப ஒரு முன்கோபம் உடையவர்கிட்ட போய் நீங்க சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன உண்டாகும், தள்ளு 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 வச்சுக்கோங்க. நீங்க அவரோட நீங்க பழகுனீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல என்ன செய்வீங்க, அதே குணத்தோட தான் பழகுவீங்க. நம்ம எந்த நோக்கத்தோடு யாரு கூட சேர்ந்து பழகுறோமோ அந்த வாசனாமல தாக்கம் கண்டிப்பாக. நம்ம எங்க வீட்டு பக்கத்துலாம் பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில திட்டிகிட்டே இருப்பார் ஒருத்தர். என்னடா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிடையாது, இப்படி கெட்ட வார்த்தை பார்த்தா அவன் சேர்ந்த ஆள் அப்படி, அதனால அந்த பழக்கம் அப்படியே வருது. அப்ப சேர்கின்ற சேர்க்கையில தான் இருக்கு. நம்ம யாரோட சேரணும், அடியாரோட சேரணும். யாரோடையும் சேரவே கூடாது, அடியாரோட தான் சேரணும். சேர்ந்தா திருக்கூட்டத்துல தான் சேரணும், தெருக்கூட்டத்துல சேர்ந்துடக்கூடாது. திருக்கூட்டம் என்னது, திரு என்பது சிவபெருமான். சிவபெருமானை பற்றி நினைப்பதும் சிவபெருமானை பற்றி பேசுவதும் இருக்கின்ற இந்த திருக்கூட்டத்துல சேர்ந்தா தான் நமக்கும் என்ன கிடைக்கும், அந்த ஞானம் நமக்கு உண்டாகும். அது அல்லாதவரோடு சேர்ந்தா அந்த ஞானம் நமக்கு கிடைக்காது. அப்படி தபோதனர்கள் எல்லாம் தவம் செய்து கொண்டிருக்கின்ற அவர்கள் எல்லாம் வணங்கி, தேவரீர் எங்களுக்கு வேதத்தினுடைய சாரங்களை எங்களுக்கு தெளிவிக்க வேண்டும் என்று அந்த தபோதனர்கள் எல்லாம் யார்கிட்ட கேட்டாங்க, வியாச முனிவரிடம் கேட்டார். வியாச முனிவர் முனிவர்களுக்கு வேத புராணம் மற்றும் எல்லா நூல்களுடைய அந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்துரைத்தார். முனிவர்கள் வேதத்தின் முடிந்த பொருள் இது என்று ஒரு வார்த்தையும் சொல்லி, முடிந்த பொருள் ஒண்ணு இருக்கு, இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது என்ன முடிந்த பொருள் அப்படின்னா, வியாச முனிவர் என்ன சொன்னாரு, எமக்கு தொகுத்து சொல்வீர் என்று கேட்டாங்க. அதுக்கு வியாச முனிவர் முன்னே கூறியதுக்கு மாறாக என்ன சொன்னாரு அப்படின்னா, நூல்கள் எல்லாவற்றையும் தொகுந்து ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றே, அது என்னன்னா நாராயணனே பரபிரமம் என்று அவர் சொன்னாராம். நாராயணன் தான் முழுமுதற் பொருள் அப்படின்னு, வேதத்தின் அந்தமாக திகழக்கூடியவர் நாராயணரே அப்படின்னு சொன்னாரு. அது கரெக்டா, அவர்தான் பரபிரமமா? இதை நான் எங்க வேணாலும் சொல்லுவேன்னு என்ன செஞ்சாராம், சத்தியம் விட்டு சொன்னாராம் வியாசமுனி. நாராயணரே முழுமுதற் பொருள், அவரே பரபிரமம் என்று கூறினார் என்பதாகும். எனவே எல்லா நூல்களிலும் துணிவு இதுதான், இது சத்தியம் சத்தியம் என்று சத்தியம் போட்டு சொன்னதும் இந்த தபோதனர்களுக்கு எல்லாம் ஒரே சந்தேகம் ஆகி போச்சு. ஏன்னா ரொம்ப படிச்சிருக்காருன்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டோம், இவர் இந்த மாதிரி பதில் சொல்கின்றாரே என்று அத்தனை பேரும் அப்படியே யோசிச்சாங்க.
யோசித்து அச்சம் கொண்டு இது என்ன மாறுபாடு என்று மனம் நடுங்கி வியாசரை நோக்கி நீ கூறியது மெய்யாகுமானால் விஸ்வநாதர் சன்னதியில் வந்து சொல்ல வேண்டும் என்று கேட்டார். விஸ்வநாதர் சன்னதி எது? விஸ்வநாதர் எப்படி இருக்காரு அங்க காசியில? காசியில யார் இருப்பா? ஒவ்வொரு கோயிலும் ஒரு சிறப்பு இருக்கு. காசியில சாமிக்கு பேரு விஸ்வநாதர். அங்க சாமி என்ன பண்றாரு? இறந்த அந்த ஆன்மாக்களுக்கு உயிர்ப்பதற்காக குருவாக இருந்து அந்த உபதேசத்தை செய்கின்றார். குருவராதென்ற தன் எல்லை வட்டத்திற்குள் உற்றிருந்து இறந்தவருக்கு என்ன சொன்னாரு? உருவராதென்று தன் எல்லை வட்டத்திற்குள் உற்று இருந்து இறந்தவருக்கு உமை இலைப்பாற்றி அம்பாள் வந்து பாவம் இந்த உயிர் பல பிறவி எடுத்து எடுத்து இலைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி இலைப்பாற்றுவார்களாம் உயிரை. அது சொல்றாரு, உருவராதென்று தன் எல்லை வட்டத்திற்குள் உற்றிருந்து இறந்தவருக்கு உமை இலைப்பாற்றி உம்பொருகோன் விசுவபதி வந்து ஒருவள செவியினால் தாரக பிரம்மத்தை உபதேசமாய் அருளியும் ஈரட்டு வடிவு தரும் காசி மாநகர் அப்படின்னு பாடல் சொல். அப்படி சுவாமி அங்கிருந்து குருவாக இருந்து உபதேசம் செய்து கொண்டே இருக்கார். அதை நேர்ல பார்த்தவர் யாரு பார்த்திருக்கா? நமது ராமகிருஷ்ண பரமஹம்சர் நேர்ல அதை பார்த்திருக்காங்க. அப்ப பார்த்ததுதானே பாடல்கள் எழுதியிருக்காங்க, சும்மா ஒண்ணும் எழுதல. அப்ப இதெல்லாம் நடக்கு. இப்பயுமே சாமி பாத்தீங்கன்னா அங்க இறந்த உயிர்களுக்கு சுவாமி மோட்சத்தை கொடுத்துட்டே தான் குருவாக உபதேசம் செய்து. ஏன்னா குருவர் இல்லாம திருவருளை அடைய முடியாது என்கின்ற அந்த உண்மையை சொன்னது யாருன்னா சிவபெருமான் தான். அப்ப சிவபெருமான் மீறுவாரா? மீறவே மாட்டார். எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா குரு இல்லாம யாருமே என்ன முடியாது, சிவபெருமானை அடைய முடியாது. சில இடங்கள்ல சாமி வந்துடுவாரு. இப்ப அன்னையநாதருக்கு முருகப்பெருமானே குருவா வந்துட்டாரு பாத்தீங்களா? இப்ப அவை பாட்டிக்கு யாரு குருவா வந்தா சொல்லுங்க பாப்போம். விநாயகர் பெருமானே குருவா வந்துட்டார். அவங்களே நினைச்சு வழிபாடு பண்ணதுனால விநாயகர் பெருமானே குருவா வந்து சுவாமி திருவடியில கொண்டு போய் வச்சாரா. மாணிக்கவாசர் பெருமானுக்கு யாருக்கு குருவா வந்தா? சிவபெருமானே வந்துட்டாரு. ஒருத்தர் கேட்டாரு, என்னங்க 63 நாயன்மார் என்னங்க தீட்சி அங்க எடுத்திருக்காங்கன்னு சில பேர் சொல்றாங்க. அவர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குருவர்கள் பெறாம யாருமே திருவருளை அடைய முடியாது. அவர்களுக்கு ஒரு குரு வந்து கண்டிப்பாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. யாராவது ஒரு ஆளு உபதேசம் பண்ணாம வரமாட்டாங்க. அப்பர் சுவாமிகளுக்கு வந்து அந்த அவங்க அக்கா வந்து திலகவதி அம்மையார் தன் தம்பி வரமாட்டான்னு 50 வருடம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. 50 வருடம் கழிச்சு வந்தாரு. வந்து என்ன பண்ணாரு, வயிற்று வலி தாங்க முடியல, எல்லாம் சாமிகிட்ட போய் கிளப்பா வந்து சாமியை காமிச்சாங்க. உடனே பதியம் பாடினார். பதியம் படிச்சு முடிச்சது சூளை நோய் தீர்ந்தது. அடியனுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் என்னன்னு கேட்டாங்க. அப்பர் சுவாமிகள் எத்தனை வயசுல கேட்காரு? 60 வயசுல கேட்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாகும். 60 வயசு பிறகு நம்ம இனிமே வந்து சிவபெருமானெல்லாம் அடைய முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. கட்டாயமா அடையலாம். எந்த வயசுனா வயசு வந்து முக்கியம் கிடையாது. 80 வயசுல கூட வரலாம், 85 வயசுல கூட வரலாம். 60 வயசுல வந்து 81 வயசு வரைக்கும் 81 வயசு வரைக்கும் பதியம் பாடினார். சுந்தரம் சுவாமிகள் 2 வருஷம் தான். 16 வயசுல கல்யாணம் அவருக்கு. 2 வருஷம் 18 வயசுல மோட்சம். கேரளால போய் மோட்சம் அடைஞ்சிட்டாரு. 2 வருஷத்துல 100 பதியம் பாடியிருக்காரு பாருங்க. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா குரு இல்லாம என்ன செய்ய முடியாது, திருவருளை அடைய முடியாது. அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் எடுத்துட்டாலும் சரி. அவங்க அம்மையார் அந்த திலகவதி அம்மையார் சொன்னாங்க, அடியனுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் என்ன அப்படின்னு அக்காட்ட கேட்டாங்க. அந்த திலகவதி அம்மையார் என்ன சொன்னாங்க தெரியுமா? பணிந்து பணி செய். அந்த ஒரு வார்த்தை தான். பணிந்து உழவாரப்படை அன்னைக்கு தூக்குனவர் தான். 81 வயசு வரைக்கும் அந்த உழவாரப்படை விடவே இல்லை. எல்லாரும் முன்னாடி போறாங்க. ஞானசம்பந்த பெருமான், சுந்தரம் சாமிகள், மாணிக்கவாசன் 7 வயசுலயே போறாங்க. இவர் ஒருத்தர் தான் கடைசி. இனிமே நம்ம எப்படி அடைய முடியும்? உழவார பணி பிடிச்சாரு, முன்னாடி வந்து அவ்வளவுதான். உழவாரம் செஞ்சா கண்டிப்பா சிவபெருமானத்தினுடைய வெகு விரைவா போயிடலாம். இப்ப வேற இல்லை. இப்ப சாதாரணமா வேலை செய்யறதுக்கும் பணி செஞ்சுட்டு நீங்க சம்பளம் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒண்ணுமே செய்யாம போய் நீ ரூபா கட்டிங்கன்னா யாரும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க போய் வேலை பார்த்தாதான் அந்த ஓனர் என்ன செய்வாரு, சம்பளமே கொடுப்பாரு. அதே போல சாமி கிட்ட பணி செய்யாம நாம என்ன செய்ய முடியாது, திருவடியை அடையவே முடியாது. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா சொக்கநாதன்னாரு. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும். இப்ப பணி செய்யாம என்ன செய்ய முடியும்? அவரையே நினைக்க முடியும். எனக்கு சாமியை நினைக்க வரவே மாட்டேங்குங்க. நானும் கண்ணை மூடிதாங்க பாக்கேன், சாமி கனவுல வரவே மாட்டேங்காருங்க. எனக்கு நெஜத்துல நிக்கவே மாட்டேங்கிறாருங்க. கண்ணு முன்ன எனக்கு என்னென்னமோ சிந்தனை ஓடுதுங்க. அதுலயும் இந்த ஜெபம் ஒண்ணு வருது பாருங்க. அந்த ஜெபம் பண்ணும்போது தாங்க இருக்கிற சிந்தனை கூட எங்க போகுது அப்படிங்கிறாங்க.
ஏன் அப்படின்னா பணி செய்யாததான் காரணம். பணி செய்யாம நாம கண்ணை மூடணும்னா சாமி வரவே மாட்டார். கனவுலையும் காட்சி கொடுக்க மாட்டோம். அவர் அதிகமா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அவருக்கு பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பணி செய்ய 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 அவருடைய நினைப்பு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். பணி செய்யாம, ஏன்னா சான்று நமக்கு இருக்கு. புரியாசம் வந்து சொல்றாரு, உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க. பணி செஞ்சாதான் இறைவன் நினைக்கவே. பணியே செய்யாம எப்படி ஒரு ஓனர்கிட்ட போய் கூலி கேட்க முடியாது, அது மாதிரி பணி செய்யாம சாமியை நம்ம நினைக்கவே முடியாது. அப்படி நந்திய பெருமான் இப்ப வந்து என்ன செஞ்சாரு, அந்த வியாச முனிவர் வந்து என்ன பண்ணாரு, சத்தியம் சத்தியம் பொய் சொன்னது. உடனே இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, விஸ்வநாதருடைய சன்னதியில வந்து நீங்கள் கூறினால் போதும் என்று கூறினார். வியாசர் அப்பொழுது அஞ்சாவது, நீ இதை நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன் அப்படின்னாராம். இந்த சத்தியம் போட்டு நான் எங்க வேணாலும் விஸ்வநாதர் சன்னதியில தானே சொல்லணும், அழகா வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்தாராம். சென்று விஸ்வநாத சன்னதியில் நின்று 2 கைகளையும் தூக்கி முன் கூறியவாறே எடுத்து கூறினார். மயங்கி கூறிய வார்த்தைகளுக்கு விஸ்வநாதர், சாமி இந்த இடத்துல என்ன செஞ்சாராம், எதுவுமே செய்யலையா. சாமி வந்து இது பரபிரமும் நாராயணரே அப்படின்னு சொல்லி கை நீட்டி சத்தியம் சொன்னாராம். சாமி கோபமே படலையாம். சிவருமன் கோபம் வருமா? சாமி கோபம் வருமா? வரும். முக்கியமான நேரத்துல வரும் சாமிக்கு வந்து. எப்போ வந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். அந்த காலனை எட்டி உதைக்கும் போது கோவம் வந்துச்சா சாமிக்கு? ஏன்னா அடியோருக்கு ஒரு துன்பம் நேரும்போது அப்ப சாமி என்ன வரும், கோவம் வந்து யமனை எட்டி உதைத்தாங்க. இப்ப நாராயணன் முழுமுதல் பொருள் தெரிஞ்சுட்டு உடனே சிவன் அவரை சொல்லிட்டாரு, ஏன் என்னைய நீ விட்டுட்டு நீ அவரையா சொல்ற அப்படின்னு சொல்லி சாமி கோவப்படலையா, கோவமே வரலையா சாமிக்கு. அது சொல்றாரு இந்த இடத்துல சொல்றாரு. வியாச முனிவர் அந்த பொய் நாராயணே பரபிரமம் என்று சொன்னதுமே இவர் என்ன செஞ்சாரா, உள்ள அந்த இடத்துல வந்து சுவாமி வந்து என்ன செய்யறான், கோவம் படையினான். ஆனா அந்த இடத்துல ஒரு ஆளுக்கு கோவம் வந்ததான். யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். சிவபெருமானுக்கு கோவம் வரல, நந்திய பெருமானுக்கு கோவம் வந்ததான். அது சொல்றாரு. நந்தியம் பெருமான் கோபம் கொண்டீர், ஆயினும் நந்திய பெருமான் கோபித்து தூக்கிய கைகள் அப்படி நிற்குமாறு சவித்தார். உடனே அந்த தூக்கிய கை இப்படி தூக்கி சத்தியம் போட்டாருங்க, அந்த கை அப்படி நிற்க அப்படின்னு சொல்லி ஆணையிட்டாராம். அந்த கை மடக்கே வரல, அப்படி நின்று. இது எப்படி வந்தது, என்ன காரணம்? இப்ப யாருக்கு கோபம் வந்தது? அடியாருக்கு கோபம் வந்துச்சு. சிவபெருமானுக்கு கோபம் வரல. கோபம் வராது. ஏன்னா சாமி வந்து அப்படி சாமி சப்போஸ் கோவப்பட்டார் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கொள்ளணும்னா கோப பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சிவபெருமான் நமக்கு இப்ப நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க. துன்பம் எதனால வருது? யாரு கொடுக்க வருது? நாம் செய்த வினை பயனா நமக்கு எடுத்து ஊட்டுவது யாருன்னா சிவபெருமான். அப்படி ஊட்டும் போது நமக்கு நாம் செய்த தீவினை நமக்கு துன்பமா வருது. அது சிவபெருமான் நமக்கு நம்ம இதைத்தான் எடுத்து கொடுக்காரு. ஆனா நம்ம யாரை சொல்றோம், குற்றம்? உடனே சிவபெருமானத்தை சொல்லிடுறோம். இந்த ஆளு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சாமியை என்ன செய்யறோம், குற்றம் சொல்றோம். குற்றம் அவர் வந்து சார் ஏன்னா நம்ம செய்த வினையை எடுத்து நம்ம கொடுக்கும்போது நமக்கு அது துன்பமா தெரியுது. ஆனா சாமி வந்து கோபப்பட மாட்டாரு. அப்படி நமக்கு தண்டனை கொடுக்கும் போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணுமா, கோப பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சாமி நமக்கு பிரசாதம் கொடுத்திருக்காரு, அதை வாங்கி நம்ம பருகணும். நம்ம துன்பம் வரும்போது அதை எப்படி நினைக்கும், இன்பமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது துன்பமா எடுத்துக்கிட கூடாது. மருந்து டாக்டர் வந்து சாமிகிட்ட வந்து எதை கேட்கணும் ஒரு இது இருக்கு, என்ன எதை வாங்கணுங்கிறது ஒரு இது இருக்கு. டாக்டர்கிட்ட போய், டாக்டர் ஒரு அனாசின் ஒரு 5 எழுதுங்க, மெட்டாசின் ஒரு 3 எழுதுங்க. அப்படியேப்பா சரி, அவரு எழுதி எழுதி கொடுத்து கையில் கொடுப்பாரு. இவரும் போய் மூட்டை வாங்கி சாப்பிட்டு வயிற்றோடையோட வருவான் மறுநாள். என்னப்பா நீ தானேப்பா சொன்ன, நீ தானே கேட்ட, நீ அதான் எழுதி கொடுத்த அப்படின்னாரா. அப்ப இறைவன் வந்து எப்படி அந்த டாக்டர் என்ன சொல்றாரோ அதுபடி சொன்னாதான், அதுபடி நடந்தாதான் அந்த வியாதி உள்ளவருக்கு குணமாகும். இல்லைன்னா என்ன ஆகாது, குணமாகாது. அதே போல சாமிகிட்ட நாம போய் என்ன கேட்கணும்னு ஒரு இது இருக்கு. நீங்களே போய் என்ன செய்யக்கூடாது, சாமிகிட்ட போய் எனக்கு அதை செய்ய இதை செய்யுன்னு சொல்லக்கூடாது. சாமியே உங்களுக்கு தருவாரு. உங்களுக்கு என்ன நலம் வேண்டும் அப்படின்னு, உங்களுக்கு என்ன நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி அந்த டாக்டருக்கு தெரியுதோ அதே போல நமக்கு என்ன துன்பம் வருது, என்ன வியாதி இருக்கு. நமக்கு இயல்பாகவே என்ன வியாதி இருக்குன்னா பிறவி நோய் என்கின்ற வியாதி இருக்கு, ஆணவம் என்கின்ற வியாதி நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு மருத்துவரும் அவர் தான், மருந்தும் அவர். மருத்துவர் யாரு? வைத்தியநாதர். மருந்து யாரு? அதுவும் வைத்தியநாதர். நமக்கு இயல்பாகவே
மருந்து இந்த வியாதி நீக்கிறது யாரு? சாமி. அப்படி நந்தியவர்மன் கோவப்பட்டு என்ன பண்ணாரு, அவர் கோபித்து தூக்கி கை அப்படி நிற்க என்று சொன்னதும் உடனே கை மடக்க முடியாமல் நிற்பதைக் கண்டு வெற்றிக்காக நாட்டிய அந்த கம்பம் போல் என்ற வியாச முனிவர் திருமாலை தியானித்தார். உடனே அந்த நேரத்துல திருமாலை தியானம் பண்ணாராம். யாரு? நம்ம வியாசம். இப்ப என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஏன் பரபிரமம் நாராயணன் சொன்னாருன்னா, அவர் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நூல்களை சரியா கற்காம என்ன செய்வாங்க, அறகுறையா படிச்சுட்டு இதுதான் நம்ம சொல்றதான் கொண்டதே கொள்கை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சரியா நூலை படிக்காம நாம சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஊன்றி இருப்பாங்க. அதை முழுமையை படிக்க மாட்டாங்க. சில பேர்த்தைங்க முன்னூலை மட்டும் படிச்சுட்டு உள்ள படிக்கிறது கிடையாது. இந்த நூல்ல இதாங்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதை ஆணித்தனமா ஊனி இந்த நூல் முழுக்க நீ படிச்சு பாரியா இதுதான் இருக்கும் அப்படிம்பாங்க. முன்னே வந்து ஒரு ஒரு முன்னோட்டமாக தான் இருக்குமே ஒழிய உள்ள போய் நூல்களை படிச்சு பார்த்தா தான். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பக்கம் வரைக்கும் கூட படிக்க மாட்டாங்க. அதனையும் அறவுரை படிச்சுட்டு இதுதான் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துவாங்க. கடைசி முடியிற என்று வரைக்கும் என்ன செய்யணும், ஒரு நூலை படிக்கணும். படிக்காம நாம இதுதான் பொருள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி வியாச முனிவர் இதுல அந்த வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, சூரியனே கடவுள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லும். அப்ப சூரியன் கடவுளா? சந்திரனே கடவுள்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம். அவர் கடவுளா? ஒரு இடத்துல இப்படி ஒவ்வொரு தெய்வத்தையும் அதி தெய்வத்தையும் இது இவர் பெரியவர், அவரோட பெரியவர், கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி கடைசி பிரம்மா கடவுள், கடைசி நாராயண கடவுள்னு சொல்லும். உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, நாராயண வரைக்கும் படிச்சிருக்காரு போல. அவரு வரபிரமம் நாராயணரே அப்படின்ட்டாரு. இப்ப நம்ம ஒரு மனுவை கொடுக்க போறோம். முதல்ல நீங்க மனுவை வந்து யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பீங்க? உங்க ஏரியா கவுன்சிலர்கிட்ட கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? அவர் எங்க கொண்டு போய் கொடுப்பாரு? எம்எல்ஏ கொடுப்பாரு. எம்எல்ஏ எங்க கொண்டு கொடுப்பாரு? அந்த மாவட்டத்து இருக்கக்கூடிய பெரியாள்கிட்ட கொடுப்பாரு. அவர் என்ன செஞ்சுவாரு, எம்பிட்ட கொடுப்பாரு. எம்பி கொண்டு போய் முதலமைச்சர் இப்படி வரிசையா கடைசி முதலமைச்சர் போய் பார்த்து இந்த தெருவில் என்னென்ன பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் வர முடியும். எத்தனை வருஷம் ஓடும்னே தெரியாது, வருஷம் ஓடிடும் அவர் வந்து பார்க்க முடியும். இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன் கூட வந்துடும். என்ன அப்படிலாம் இருக்குல்ல அப்படின்னு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எத்தனையோ ஊர்ல இன்னும் ரோடே போடாம இருக்காங்க. எத்தனையோ கிராமங்கள்லாம் ரோடே இன்னும் இல்லை, இன்னும் குண்டு குடியுமா தான் இருக்கு நிறைய இடம். அதெல்லாம் வந்து பார்க்கணும். பார்த்தாதான் வேற ஒண்ணும் வேண்டாம். ராஜபாளையத்தை எடுத்துக்கோங்க. ராஜபாளையம் எப்படி இருக்கு? இருக்கிறத போல தோண்டி வச்சு ரொம்ப ஒரு தெரு கூட உருப்படியே இல்லை. எல்லாம் பாதாள சாக்கடை தோன்றன்னு சொல்லி எல்லாம் பாலாக்கி வச்சிருக்காங்க. அத்தனை தெருவையும் எல்லாத்தையும் என்ன செய்யணும், சரி செய்யணும். அது மிகப்பெரிய ஊரா ராஜபாளையம், அதெல்லாம் வந்து என்ன செய்யணும், சரி செய்யணும். இப்படி எம்எல்ஏ கொடுத்து இப்படி ஒவ்வொருத்தையா கொடுத்து அந்த முதலமைச்சர்கிட்ட போறது எப்படி இருக்கு, அதே போல நாம என்ன செய்யணும், மற்ற தெய்வங்கள்லாம் எப்படின்னா அந்த எம்எல்ஏ எம்பி அந்த கவுன்சிலர் அது மாதிரி இந்த வேதங்கள் என்ன சொல்லும், சூரிய கடவுள், கடவுள், ஊர் கடவுள், பிரம்மா கடவுள், நாராயண கடவுள், எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்காரியா அவர் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லும். அதுதான் வேதங்களுக்கு. அதாவது வேத நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம். வேதங்களுக்கு மத்தியில யார் இருக்கா? சிவபெருமான் இருக்கிறார். ஞானசம்பந்த பெருமாள் போய் சொல்லுவாரா? ஞானசம்பந்த போய் சொல்லுவாரா? என்ன சொல்றாரு? வேத நான்கிலும் மெய்ப்பொருளாக இருப்பது என்னதுன்னாரு, நமச்சிவாயவேன்ட்டார். முடிஞ்சு வச்சா வேத நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம். அப்ப நான்கிலையும் முடிவாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் என்பதை நாம் மறந்துறோம். அப்படி திருமலை அவருக்கு முன்னே தோன்றி, வியாசனே என்ன காரியம் செய்தாய் அப்படின்னு திருமலை சொன்னாராம். என்னப்பா இப்படி சொல்லிட்ட, என்னைய போய் பரபரம்ட்ட நீ தியானிச்சதுமே உடனே அவர் வந்துடுறாரு, காட்சி கொடுத்து அவருக்கு சொல்றாரு, உபதேசம் சொல்றாரு. என்னப்பா நீங்க டைம் இல்லாம என்னையும் சேர்ந்து கிட வச்சிட்டியே அப்படின்னாராம் திருமால் வந்து. யார? வியாச முனிவரை பார்த்து என்ன காரியம் செய்தாய் அப்படின்னு சொல்லி, வேதங்களை எல்லாம் வகைப்படுத்திய நீ இம்மயக்கத்தை எங்கே பெற்றாய் என்று சொல்லி மற்ற எல்லாரையும் நீக்கி மிகவும் தியானிக்கக்கூடியவர் சிவபெருமான் ஒருவரே அப்படின்னாராம். தியானம் அப்படின்னா யாரும் நினைக்கணும், சிவபெருமானத்தான் நினைக்கணும். அதுலயும் சிவபெருமானையும் சிவலிங்க குறியத்தான் நினைக்கணும். அதுக்குதான் அடையாளம் வச்சிருக்காங்க. சிவபெருமானு நீங்க சிவபெருமானுக்கு வந்து உருவம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் உருவமாவும் இருப்பாரு, அருவமாவும் இருப்பாரு, அருவுருவமாவும் இருப்பாரு. ஆனா தியானிக்கக்கூடிய வடிவம் எதுன்னா சிவலிங்க வடிவம் தான். அது வந்து குறின்னே பேரு, சிவலிங்க குறி. இப்ப அது இன்ன தனிமை நின்று அறிவொன்னா எம்மான எளிவந்த பிராணை என்று சுந்தரமுத்துசாமிகள் கூறுவதற்கு இணங்க அந்த உருவை நாம் எப்படி படுத்த வேண்டும் என்றால் இந்த சிவலிங்கத்தை வைத்து தியானிக்க வேண்டும். எங்க தியானிக்கணும் அப்படின்னா உருவ நடுவில் இருந்து தியானிக்க வேண்டும். எந்த இடத்துல வச்சு தியானிக்கணும்? உருவம். அதான் தியானிக்கக்கூடிய இடம்.
மூலாதாரத்திலிருந்து நேர இவனு புருவ நடுக்கு கொண்டு வரணும். மூலாதாரம், சுட்டாதானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்சா என்கின்ற புருவ நடுவில் வைத்து சுவாமியை தியானிக்க வேண்டும். தியானிக்க என்ன உண்டாகும்? மனம் ஒருநிலைப்படும். ஒருநிலைப்படாம சுவாமி புருவ நடுவில் வரமாட்டாரு. அதை நீக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? உலக பந்தம் நம்ம நீங்க வேண்டும் என்றால் பிராணாயாமம் செய்ய வேண்டும். பிராணாயாமம் செய்யாமல் நமக்கு என்ன வராது? ஒன்றுதல் வராது. அதுக்குதான் நம்ம அனுசரணத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ஏதா பிராணாயாமம் அந்த 1:4:2 ஒரு மந்திரம் உள்ள சொல்லணும், 4 மந்திரம் உள்ள நிப்பாட்டணும், 2 மந்திரம் வெளியிடணும். இடது நாசி வழியே முதல்ல விடணும், 4 மந்திரம் மூச்சு நிறுத்தணும், 2 மந்திரம் வலது நாசி வழியா விடணும். அதே மாதிரி வலது நாசி வழியே ஒரு மந்திரம் சொல்லணும், 4 மந்திரம் உள்ள நிப்பாட்டணும், 2 மந்திரம் வெளியில விடணும். இதே நாளைக்கு கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம் 1 2 ஆக்கணும். 2 மந்திரம் உள்ள இருக்கணும், 4 2 8 மந்திரம் உள்ள நிப்பாட்டணும், 4 மந்திரத்தை வெளியே விடணும். அதே இப்படி 64 சொல்லணும். 64 மந்திரத்தை நீங்க உள்ள நிப்பாட்டும் போதுதான் மனம் ரொம்ப உருளைப்படும். அந்த நேரத்துல உலக பந்தமே உலகத்தை பார்த்தாலே உங்களுக்கு பயந்து ஓடுவீங்க. ஞானிகளுக்குலாம் உலகத்துல இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பந்தமே இருக்காது. அந்த பந்த வாசத்துக்கு அடிமை இல்லாம இருப்பாங்க ஞானிகள் எல்லாம். உலகத்தை பார்த்தாலே வெறுப்பா இருக்கும். உலக வெறுப்பு, உடல் வெறுப்பு. உடலை பார்த்தா வெறுப்பு வந்துடும். இந்த உடம்புல இப்படி இருக்குமே. அப்படிதான் மாணிக்கவாசக பெருமான் சொன்னார்ல, ஆற்றுகில்லேன் அடியேன் அரசே அப்படின்னாருல, என்னால பொறுக்க முடியல அப்படின்னாரு. வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்பு ஆற்றேன் எம்மையா அரணே ஓ என்று ஓன்னு அலறாரு மாணிக்கவாசக பெருமான். இது வேற்று உடம்பு, இது விகார உடம்பு, இது விடக்குடம்பு. இந்த உடம்புல இருந்தா இருக்க முடியாது சாமியை, ஆற்றேன் என் ஐயா அப்படின்னாரு. உடம்பு என்னால பொறுக்க முடியல அப்படின்னு. ஏன்னா இந்த உடம்பு என்ன அப்படின்னா வேணா செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கும், எதையாவது வேணா செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒண்ணு நல்லது நினைக்கும், இல்லைன்னா தீயது நினைக்கும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட உடம்புல கூட சுவாமி என்ன செய்யறாராம்? உறைஞ்சிருக்கான். உத்தமன் கோயில் கொண்டான் என்று அந்த உடம்பினை நான் உள்ளிருந்து ஓம்புகின்றேன் என்கிறாரு திருமூலர். உள்ளம் பெரும் கோயில் ஊனடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாஸ் எல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவன். அந்த நேரத்துல தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஞானிகள் எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து வேற எங்கேயும் போகாம, அப்ப அவங்களுக்கு உள்ளத்தையே கோயிலாகவும் உடம்பையே ஆலயமாகவும் சாமியவே உள்ள இருந்து அந்த உள்ள என்ன செய்வாங்க, வாயை கோபுர வாசலாகவும் வைத்து உள்ளே ஜீவனையே சிவலிங்கமாக வைத்து பூசிப்பார்கள் ஞானி. அப்படிதான் ஞானிகளுக்கு அது அவங்களுக்கு சமாதி நிலை என்று பெயர். சமாதி நிலையில எங்கேயும் போக மாட்டாங்க, ஒரே இடத்துல இருந்து அவர்கள் தியானிப்பார். என்ன அறிவு சிவருமன் தான் முழுமுதல் பொருள், 4 வேதங்களுக்கும் தலைமையாக உள்ளவர் அவர் ஒருவரே என்று நூல்கள் எல்லாம் ஆகமங்கள் எல்லாமே சொல்கின்றது. யாமெல்லாம் அப்பெருமானுடைய திருவடியை தியானிக்கின்ற பசுக்களாகும் அப்படின்னாரு. நாமெல்லாம் பசு கூட்டம், நாமெல்லாம் உயிர் கூட்டம்ப்பா. சாமி அப்படி கிடையாது, உயிர் கூட்டங்க. அவர் பதி அப்படின்னாராம். யாரு? நாராயணர் சொல்றாரு. யாருக்கிட்ட? வியாசமணி. நல்ல வேலை தப்பிச்சேன், பராசர முனிவர் சொல்லாம போடைங்க. வியாசமுனிவர் கரெக்டா கேட்கீங்க. இப்ப வியாசமுனிவரை பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரைட், தப்பிச்சிட்டேன் ரைட். கரெக்ட். இப்ப அவர் என்ன பண்ணாரு, அவனது திருவருள் பெற்றமையால் பசுக்கள் ஆகிய எம்மையும் தியான பொருள் என்று நீ சில நூல்கள் கூறும். என்னை சில நூல்கள் என்ன செய்யும், என்னையும் பரப்புறமும் சொல்லும். ஆனா நான் கிடையாதுப்பா பரப்புறமும், சிவபெருமான் தான் அப்படின்னு அவரே சொல்றாரு. இறைவனாக கூறுவது வேள்விக்கு இறைவனாதல் பற்றியும், பிரம்மனை இறைவனாக கூறுவது வேதத்துக்கு தலைவனாதல் பற்றியும், என்னை இறைவனாக கூறுவது இந்திரலோகம் முதலிய உலகங்களுக்கு தலைவனாதல் பற்றியும். இப்படி வேதங்களை என்ன சொல்லுவோம், இந்திரன் தலைவன், பிரம்மன் தலைவன், அதுக்கு மேல நாராயண தலைவன், இப்படின்னு எல்லாமே நூல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கும். ஆனா அதுதான் முழுமுதற் பொருள் கிடையாதுப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக சிவபெருமான் ஒருவரே முழுமுதற் பொருள் என்று இப்ப யார் சொல்றா? யாரை தியானிச்சா? வியாச முனிவர் தியானிக்க நாராயணர் என்ன பண்றாரு, அவருக்கு எடுத்து உரைக்கின்றார். நீ என்ன காரியம்பா செஞ்ச? முழுமுதற் பொருள் நான் இல்லப்பா, சிவபெருமான் தான். வேதங்கள் சொல்லும், இந்திரன் தலைவன் சொல்லும், பிரம்மா தலைவன் சொல்லும், என்னையும் போற்றி சொல்லும். அதுக்காக நான் பரபிரமம் கிடையாது, சிவபெருமான் தான் பரபிரமம் என்று எடுத்து சொல்றார். இங்கனம் இந்திரன் பிரம்மன் முதலியாக இறைவனாகி எனக்கு இறைவன் நீலகண்டத்தினுடைய சிவபெருமானது சர்வத்திற்கும் நாயகனாகி அப்பெருமானுக்கு இறைவனுக்கு நிகர் ஒருவனுமே இல்லை. சிவபெருமானுக்கு நிகர் ஒருத்தருமே. அவரை ஒப்பிட்டு எந்த தொழிலும் சொல்ல முடியுமா?
சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடி அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும், அங்கேயும் கிடையாது இங்கும் யாவரும். ஓணம் கடந்தென்று பொன்னொழி உண்ணும் தவண சடைமுடி குடி தவண சடைமுடி சடாமுடி தவண சடைமுடி தாமரை. அவரை ஒப்பிட்டு எந்த தெய்வத்தையுமே சொல்லக்கூடாது. அவரை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு சொல்லுங்க. சிவபெருமானை ஒப்பிட்டு கூட ஒரு ஆள் சொல்லலாமா அப்படின்னு யாரு சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். அது சிவ குடும்பத்தை சொல்லக்கூடாது. சிவ குடும்பம் வந்து சாமி தானே. இந்த சொல்லிட்டாங்க அடியார் பெருமக்கள் தான் சிவபெருமானுக்கு ஈக்குவல். அன்னைக்கு சொன்னேன்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பெருமையால் தம்மை ஒப்பார் சிவபெருமானே சொல்றாரு சுந்தரம் சாமிட்ட. பெருமையால் தம்மை ஒப்பக்கூடிய ஒரே ஆளு அது அடியார் பெருமக்கள் தான்ப்பா அப்படின்னாரு அந்த திருவாரூர்ல வச்சு. பெருமையால் தம்மை ஒப்பார். இங்க என்ன சொன்னாரு திருமூலரு? சிவனோட ஒக்கும் தெய்வம் தேடினுடைய தெய்வம் தானே கிடையாது. ஆனா அடியார் பெருமக்கள் சிவபெருமானுக்கு ஒப்பிட்டு சொல்லு. சிவபெருமான் எப்படி சாமியும் அடியாரும் நமக்கு ரெண்டு கண்ணு போல. நீங்க சிவபுண்ணியம் அடியாருக்கு செஞ்சாலும் சிவபுண்ணியம் தான், சிவபெருமானுக்கு செஞ்சாலும் சிவபுண்ணியம். அதனாலதான் பெருமையால் தம்மை ஒப்பார் பேர்ந்ததால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றும் இல்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினில் இன்பம் மாறுவார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று என்று யார் சொல்றா? சுந்தரமுசாமிகளை பார்த்து சிவபெருமானே சொல்றாரு. இப்படிப்பட்ட அடியார்களை போய் நீ என் சார்வாயாக என்று சிவபெருமான் அவரை பார்த்து போயினார். அப்படின்னா அப்ப அடியார்களுடைய பெருமை எந்த அளவுக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனாலதான் பெரிய புராணத்தை எல்லா நூல்களும் நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லா நூல்களுமே வடமொழியிலிருந்து துவக்கப்பட்டது. கந்த புராணத்திலிருந்து திருவிளையாடல் புராணத்திலிருந்து எல்லா புராணமும் வடமொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனா தமிழ்ல இருந்து வடமொழிக்கு துவக்கப்பட்டது பெரிய புராணம். கொஞ்சம் தமிழ்ல செஞ்சது சேக்கிழா சுவாமிகள் செஞ்ச பெரிய புராணம் இங்கிருந்து அங்க போச்சு. மற்ற எல்லா நூல்களும் அங்க இருந்து சிவஞான போதம் முதற்கொண்டு சாத்திர நூல்கள் முதற்கொண்டு எதுல இருக்கு? வடமொழியில் உள்ளதை எடுத்து தமிழ்ல துவக்கிறதுக்காகவே மெய்கண்டார் அனுப்புனாரு சுவாமி. அந்த 18 சூத்திரம் இருக்குல்ல, அந்த சூத்திரம் இயல்பாக இருக்கு. அந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுத்ததுதான் யாரு? மெய்கண்டார். சுவாமி கையில வச்சிருக்காரு அந்த ஏடை. 12 சூத்திரத்தை சாமி வச்சிருக்காரு. அந்த 2 வரி உள்ளத இவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு மெய்கண்ட தேவன். 2 வயசு குழந்தை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சாமியே சொல்ல வைக்கிறாரு. 2 வயசு குழந்தைக்கு ஞானம் வருதுன்னா அப்ப அது பல்வேறு பிறவிகள் செய்த சிவ புண்ணியம் தானே அந்த அளவுக்கு பேச சொல்லுங்கப்பா. ரொம்ப வந்துருமா ஞானம்? அது மாதிரி நீங்க சிவ வழிபாட்டுல நீங்க எதுல விடுறீங்களோ, உங்களுடைய தவம் எதுல முடியுதோ அதுல இருந்து தொடங்கும் அடுத்த பிறவில. மற்றவங்களுக்கு அப்படி கிடையாது. சிவபெருமான வழிபாடு பண்ணாதவங்களுக்கு மறுபடியும் சீரோல இருந்து வரும். ஆனா சிவபெருமான வழிபாடு பண்றவங்களுக்கு எதுல போய் நீங்க முடிக்கிறீங்க? இப்ப சமய தீட்சையோட நம்மளுடைய உயிர் பிரிஞ்சிச்சுன்னா அடுத்த பிறவில எடுத்துமே சமய தீட்சை எடுத்து போயிடும். எடுத்து அடுத்த சிவ பூஜையில் இருந்துச்சுன்னா அடுத்த சிவ பூஜையில இருந்து மேல போகும். யோக நெறிக்கு போய் உயிர் பேசினா அப்புறம் யோக நெறில இருந்து அப்படி போகும். சிவ வழிபாட்டுல மட்டும் அந்த ஒரு சிறப்பு. ஆனா ஞானம் அடையாம சிவபெருமானை அடைய முடியும். ஞானத்தை கொடுத்தாலன்றி மோட்சம் கொடா. இப்ப ராஜேஸ்வர அப்படி யோசிச்சு பார்க்காங்க. அப்படியா இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு யோசிக்காங்க. அப்ப வந்து பாக்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. எதுல விடுதோ அதாவது தொடங்குவா அப்படிங்கிறாங்க. உண்மை அதான். நம்ம சிவ வழிபாடு மட்டும் அப்படி நீங்க அதை விட்ட கூட தொட்ட கூடமாங்களா, அது வேற யாரும் கிடையாது. நமக்கு தான் எங்க விடுவோமோ அங்க இருந்து தொடங்கும் நமக்கு வந்து. மத்த வழிபாடு அப்படி கிடையாது. இப்ப நம்ம சாமி வழிபாடு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம நிலைமை எது? அடுத்த பிறவில மறுபடியும் சீரோல இருந்து ஆரம்பிக்கணும், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பிறவி போடுவாரோ சாமி அந்த பிறவிலாம் எடுத்து மறுபடியும் மனித பிறவி கிடைச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? தெளிவடைஞ்சு வரணும். அப்ப இப்ப கிடைச்சிருக்கு, இந்த மாண்ட பிறவி கிடைச்சிருக்கு, எப்படி நம்ம அதை வழிபாடு செய்யணும் நம்ம பார்த்துக்கணும். கிடைத்திருக்கிற பிறவியை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பிரானடி பேனல்னா என்ன ஆயிரும்? பெருதற்கரிய பேரிழந்தாரின் நிலை ஆயிரும். அது மாணிக்க சுப்பிரமணியன் கூட சொல்லுவாரு. கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா பெருதற்கரியன் பெருமான் அப்படின்றது. கொஞ்சம் யோசிச்சு பாராம போய்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா கிடைக்கவே மாட்டாராம் சாமி. இந்த பிறவி கிடைச்சும் அவரை பயன்படுத்தல அப்படின்னா பெருதற்கு அரியன் பெருமான் அப்படின்றார் யாத்திரை பத்திர. அப்ப நம்ம பேணி வழிபாடு பண்ணணுமா வேண்டாமா சிவபெருமான? இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்த்தது ஏதோ ஒரு பிறவி நம் தமக்கு மதித்திருவி. இந்த அளவுக்கு நம்ம இந்த பிறவியை நம்ம என்ன செய்யணும்? மதித்து வாழ.
அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அப்பெருமானுக்கு இறைவனுக்கு அவருக்கு நிகர் யாரும் இல்லை. எல்லா உலகமும் அவன் ஆணையின்படியே நடக்கும். தேவர்கள் எல்லாம் துதிக்கும்படி யான் வைகுண்ட வாழ்வை அடைதலும், எனக்கு வைகுண்ட வாழ்வை அவர் தான்ப்பா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வைகுண்டத்துல யார் இருக்கா? அந்த வாழ்வை கொடுத்தது யாரு? கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் எனது திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை எல்லாது எங்கள் உத்தமனே. யார் சொல்றாங்க? அணிவாசி. நமக்கு எந்த வாழ்வும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நாராயணவே சொல்லிட்டாரு, இந்த வாழ்வெல்லாம் எங்களுக்கு யார் கொடுத்தா? சிவபெருமான் கொடுத்தாருன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம அந்த வாழ்வுல போய் இருக்கலாமா? அதுக்கெல்லாம் நம்ம மயங்கலாமா? திருமால் வருவாராம். திருமால் உங்க கனவுல வந்து, நீங்க மிகப்பெரிய சிவனடியாரா இருக்கீங்க, நீங்க பேசாம எங்க லோகத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா நீங்க போயிருவீங்களா? வைகுண்டம் சும்மா ஜம்முன்னு இருக்கும், வாங்க நம்ம லோகத்துக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுக்கோங்க, நீங்க போயிருக்கீங்களா? ஆட்டோ கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, வந்தது உங்க திருமால் உங்க கனவுல வந்து நம்ம லோகத்துக்கு வாங்கோ அப்படின்னு போயிருக்கீங்களா? நம்ம யாருக்கு, நம்ம யார் லோகத்துக்கு போகணும்? சிவலோகத்துக்கு தவிர வேற எதையுமே நினைக்கக்கூடாது. கனவிலும் பிற தெய்வம் நினையாது நிலைக்கு நம்ம போகணும். அந்த நிலைக்கு போகணும். கனவுல எந்ததையும் சாமியை தவிர வேற யாருமே கனவுல வரக்கூடாது. கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு, அந்த வாழ்வை குடிக்கடினும் நல்லேன் எனது அடியாரோடெல்லாம் நரகம் இருந்த அடியாரோட இருக்கணும். அப்படி தெரியாம நரகம் போனா கூட நரகம் என்னதான் மாறிடுமா? சிவலோகமா மாறிடுமா? அது தெரியாம எவ்வளவுக்கு கூட்டு போயிட்டா கூட, அடியார் தெரியாம கூட்டு போயிட்டா கூட அது என்னதான் மாறிடுமா? சிவலோகமாக மாறிடும். வேற ஒண்ணு, துர்வாச முனிவர் அப்படியே வந்துட்டு இருந்தாரு. காலையில அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு சிவ பூஜை முடிச்சுட்டு அப்படி வந்துட்டு இருந்தாரு. வந்ததும் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறு அது வந்து பிதிர்லோகம். அந்த பிதிர்லோகத்தை அப்படி எட்டி பார்த்தாரு. அங்க பூரா எல்லாம் சவுக்கடி வாங்கிட்டு இருந்தாங்க. உள்ள சவுக்கடி எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் இப்படி எட்டி பார்த்தாருல, அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்படி போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா அது பூரா சோலை வனமா மாறிடுச்சு. அத்தனை உள்ள தண்டனை கொடுத்தவங்க எல்லாம் நல்லா ஆயிட்டாங்க. ஒருத்தரும் சோலைவனம் பாலைவனம் சோலைவனம் ஆயிடுச்சு. யாருமே தண்டனை கொடுக்கணுங்கிற எண்ணமே வரல. இத்தனையும் பார்த்துட்டு இதை இந்திரன் போய் உடனே சொல்லணும், என்ன இப்படி தண்டனையே கிடைக்க மாட்டேங்கி, எல்லாரும் நல்லா வந்துட்டாங்களே, ஒருத்தர் கூட ஒரு பாதிப்பே இல்லையே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுக்காம வந்தா தப்பாயிடுச்சு அப்படின்னு விரும்பி இந்திரன் போய் சொன்னாங்க. இந்திரன் வந்து நாராயணன்ட்ட போனாராம். நாராயணன் எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்ட்டு எல்லா சிவருமன்ட்ட போய் பார்த்தாங்களாம். சாமி சொன்னாராம், அங்கே துர்வாசர் வந்தார், அந்த கிணற்றை எட்டி பார்த்தார், அந்த ஒரு துளி திருநீர் வந்து அது மேல விழுந்துதான். திருநீர் விழுந்ததுனால என்னாச்சு? அந்த நரகலோகமே என்னதான் மாறிடுச்சான்? சொற்குலமா மாறிடுச்சு. ஒரு துளி திருநீர்ல எவ்வளவு, ஒரு துளி, அதாவது ஒரு துகள்ல ஒரு சிவலிங்கமா. திருநீருடைய ஒவ்வொரு துகளும் அடியில் திருநீர் கொடுக்கும்போது எப்படி கொடுக்க? கொஞ்சமா கொடுக்க. இதுக்குத்தான் தெரிஞ்சுக்கோங்க, திருநீர் கீழே சிந்திரக்கூடாது. கொஞ்சமா வாங்கினா என்ன செய்யணும்? நல்லா பூசிக்கணும். அது வேஸ்ட கீழே சிந்திரக்கூடாது. திருநீருடைய ஒவ்வொரு துகளையும் சாமி அங்கே உறைந்திருப்பார். திருநீர் நல்லா பயன்படுத்த, நல்லா தடவி நல்லா அண்ணாந்து பார்த்து சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படின்னு பூசணும். பூசும்போது அதே அப்பர் சாமியில சொல்றாரு, கருவாய் கிடந்து உன் கடலையை நிறைந்தடியும் கருத்துடைய உருவாய் தெரிந்து உன் நாமம் பயின்றேன் உனது அருளால் திருவாய் பொழிய சிவாய நம என நீரணிந்தேன் கருவாய் சிவகதினி பாதிரி போலியோர் அரணை அப்படிங்கிறாரு. பூசும்போது என்ன சொல்லணும்? எப்ப சொல்வீங்க? காலைல எதிர்ச்சதுமே சிவாய நம என்று பூசணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி, குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சிவாயனம் சொல்லி பூசணும். அப்புறம் சாப்பிடறதுக்கு முன்னாடி சிவாயனம் சொல்லி பூசணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிவாயனம் சொல்லி பூசணும். உறங்குறதுக்கு முன்னாடி சிவாயனம் பூசணும். உறங்குறதுக்கு பின்னாடி. இப்படியே சொன்னா சாமி சிந்தனை வருமா வராதா? வரும். நம்ம அந்த சிந்தனையோட இருக்கணும். அதுக்குதான் எந்த நிலையிலும் நமக்கு வந்து திருநீர் பூசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. வேலை வாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேர்த்து வேர்த்து கொட்டி இல்லாம தான் இருக்கும். அடிக்கடி நம்ம பக்கத்துல எடுத்து பூசிக்கிட்டே இருக்கும். ஏன்னா திருநீர் எப்பயுமே அடிக்கடி, அதுதான் அடிக்கடி பூசிக்கிட்டே இருக்கணும். சாப்பிடறதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட பிறகு. ஏன்னா அழிஞ்சிருங்கிறதுக்காகத்தான் நம்ம அதை சார்பாகவே இருக்கணுங்கிறதுக்காக தான். உறங்குறதுக்கு முன்னாடி, உறங்குறதுக்கு பின்னாடி, சாப்பிடறதுக்கு முன்னாடி, சாப்பிடறதுக்கு முன்னாடி, மலை ஜலம் கழிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி, எல்லாத்துலயும் முன்பின் திருநீர் கண்டிப்பா புரிஞ்சிச்சா? கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு நரகம் புகினும் எல்லேன் எனது திருவாரலால் இருக்க பெரிய நிறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் பிற தெய்வத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? கனவிலும் பிற தெய்வம் நினையாத நிலைக்கு நம்ம வரணும்.
அப்படி நான் வகுத்த வாழ்வு இந்த வைகுண்ட வாழ்வை அனைத்தும் அவர் கொடுத்ததுப்பா. பிரம்மன் சத்தியலோகத்தை பெற்றதும் மற்ற தேவர்கள் தங்கள் தங்கள் பதவியை அடைந்ததும் சிவனுடைய அருட்குறியாக சிவலிங்கத்தை பூசித்ததினால் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். சிவலிங்கத்தை பூசை பண்ணாதான் எல்லா நலன்களும் கிடைக்கும். ஏன்னா அத்தனை இதையும் கொடுக்கக்கூடிய சாமி. அந்த இப்படி தத்புருஷ முகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிவலிங்கத்துல இந்த கிழக்க பார்க்க இருக்கிற முகத்துக்கு பேர் இது தத்புருஷ முகம்னு பேரு. அது இகபர சௌபாக்கியம் வரும். அதனாலதான் அந்த முகத்தை சுவாமி இந்த பக்கம் வச்சிருக்கு. ஞானம் எந்த முகத்துல இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஞானம் இப்ப ஈசானம் மேல் நோக்கி இருக்கு, தத்புருஷம் இங்கிட்டு பார்க்க இருக்கு, அகோரம் இப்படி பார்க்க இருக்கு, வாமதேவம் வடக்க பார்க்க இருக்கு, சத்தியஜாதம் பின்னாடி பார்க்க இருக்கு. இப்படி எந்த முகத்துல சாமி ஞானத்தை கொடுப்பாரு? அந்த தெரியாதுண்ணா, சாமி பின்னாடி அதை மறைச்சு வச்சிருக்காரு. எல்லாம் கடந்து பாப்பா உனக்கு. நான் இப்படி காமிச்சே புரிஞ்சுக்கிட்டாங்க பின்னாடி அப்படின்ட்டாங்க. எங்கிட்ட இருக்கு பின்னாடி வச்சிருக்காரு சாமி. அதை மறைமும் வச்சிருக்காரு. எல்லாம் கடந்து வந்தாதான் சாமி அந்த ஞானத்தை நமக்கு. இந்த இடப்பாகத்துல யாரு இருப்பா? இந்த சிகப்பு கலரா இருப்பார் சாமி. இந்த வடக்கு பக்கம் முகம் இருக்கு பாருங்க, இந்த இடது பாகத்துல சாமி அங்க அம்பாலாவும் இருப்பாரு சாமி. அந்த முகத்துக்கு ஒரு வாமதேவ முகம். இந்த முகத்துக்கு பெண் வடிவமா சுவாமி இருப்பார். அனுப்பிச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதுல வாமதேவ பாகன் பேரு. சிகப்பு கலரா இருக்கும். ஈசா நமக்கு ஸ்படிக நிறத்துல இருக்கும். தத்புருஷம் கோங்கம நிறம், அதாவது மஞ்சள் கலரா இருக்கும். அகோரம் கருநில புகை வடிவத்துல இருக்கும். அன்னைக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா. சத்தியஜாதம் நமக்கு பால் நிறமா இருக்கும். பால் நிறத்துக்கும் படிக நிறத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, புரியுது அவங்களுக்கு? ஈசான முகம் படிக நிறமா இருக்கும், சத்தியோஜாத முகம் பால் நிறமா இருக்கும், வெள்ளை நிறமா இருக்கும். அது இதெல்லாம் சிவலிங்கத்தை நினைக்கும் போது இந்த மாதிரி சதாசிவமூர்த்தி தியானம்னே நமக்கு அனுஷ்டானத்திலே வருது. அதை நம்ம நினைச்சு அன்றாடம் சதாசிவமூர்த்தி தியானம் பண்ணியே ஆகணும். அனுஷ்டானம் பண்றவங்க சமயத்தை எடுத்தாலும் பண்ணணும், சிவபூஜை எடுத்தவங்களும் அந்த தியானம் கண்டிப்பாக கட்டாயமா பண்ணணும். சாமி அந்த சிவலிங்கத்துக்குள்ள 5 முகத்தோடு இருக்காரு. ஈசான முகம் இந்த நேரத்துல இருக்கும், தத்புருஷ முகம் இந்த நேரத்துல இருக்கும், அகோரம் இந்த நேரத்துல இருக்கும், வாமதேவம் இந்த நேரத்துல இருக்கும், சத்தியோஜாதம் இந்த நேரத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதையும் நம்ம தியானிக்கணும். தியானிக்க 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 தான் நம்ம என்ன ஆகும்? உயிரானது பக்குவம் அடைந்து கொண்டே வரும். குறி சிவலிங்க குறி ரொம்ப முக்கியம். அதனாலதான் சிவபூஜை எடுத்தவங்களுக்கு தட்சிணாமூர்த்தி, ஒரு ஆளுக்கு நடராஜரு, ஒரு ஆளுக்கு உங்களுக்கு என்ன மூர்த்தம், உங்களுக்கு இடபாடு விடறா அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்க? சிவலிங்கத்துக்கு தான் கொடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சிவலிங்கத்துல எல்லா மூர்த்தமும் அடங்கிடும். 25 மாகேஸ்வர மூர்த்தமும் 5 முகத்துக்குள் அடங்கிவிடும். ஒவ்வொரு முகத்திலையும் 5 மூர்த்தம் அடங்கியதன் காரணமாக 5 முகத்துக்கு 5 25 மாகேஸ்வர மூர்த்தமும் அதுக்குள் அடங்கிய காரணத்தினால் 25 அருளும் உங்களுக்கு என்ன ஆயிரும்? சிவலிங்கத்தை வழிபட்டா கிடைச்சு. நீ ஒவ்வொரு ஆளா நடராஜர் ஒரு பக்கம், இடபாடு ஒரு பக்கம், அப்புறம் இது கல்யாண சுந்தரமூர்த்தி, காலசம்காரமூர்த்தி, காமசம்காரமூர்த்தி, திரிபுர சம்காரமூர்த்தி, ஏகபாதமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, இன்னும் ஒவ்வொரு ஆளா வழிபாடு பண்றதுக்கு சிவலிங்கத்தை வழிபட்டா 25 மாகேஸ்வர மூர்த்தத்தையும் வழிபட்ட. அதனாலதான் அத்தனையும் வழிபாடு பண்ண ஒரு புண்ணியத்தை தான் நமக்கு சிவலிங்கமா நமக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம சிவபூஜை செய்து நாம் மேன்மை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்ப சிவலிங்க பூஜை செய்ததுனால் அப்படின்னு சொல்லி அதுவே பயனாகும் என்று சொல்லி வியாசனே அப்பெருமானுடைய திருவடியே சரணம் என்று இருந்தால், சரணம் இல்லை என்றால் நீயும் கெட்டாய் பிறரையும் கெடுக்க நினைக்கின்றாயே என்று அவர்கிட்ட திருமால் சொன்னாராம். யார்கிட்ட? வியாசமுனிவர்கிட்ட. நீ என்ன காரியம் செஞ்சப்பா? சிவபெருமான் தான்ப்பா முழுமுதற் பொருள். எங்களுக்கு இந்த வைகுந்த வாழ்வும், பிரம்மாவுக்கு சத்தியலோகமும், மற்ற இந்திரனுக்கு அந்த சுகபோக வாழ்வையும் கொடுத்தது சிவபெருமான் தான்ப்பா. அவர் தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றா? நாராயணர் வியாசமுனிவர்கிட்ட சொல்றார். அக்கடவுளையை கேட்டு வியாசர் மனம் தெரிந்து முனிவர்களை நோக்கி, பெரியவர்களே, என்னை போல நீங்களும் மயக்கம் அடைந்தீர்களோ என்று வினதிதன் காரணம் என்ன என்று சொல்லதும் உடனே விஸ்வன் என்றும், யஜ்ஜன் என்றும், பிரகிருதி என்றும், ஸ்திரீ என்றும், சிவபெருமானை விஸ்தியாவதிகள் என்றும் எல்லா நூல்களும் கூறியதன் சந்தேகம் ஒன்று உள்ளதோ என்று எல்லாரும் என்ன செஞ்சாங்க? எல்லா நூல்களும் இப்படி சாமி பத்தி சொல்லுதைப்பா, நீ மட்டும் எப்படி பரபிரம்மம் நாராயணன் என்று கூறினாய் என்று எல்லா பேரும் எடுத்து சொல்றாங்க அவர்கிட்ட. இப்ப என்னன்னு பார்த்தா, இப்ப கூட இருக்கிற முனிவர்கள் அவரோட படிச்சவங்களா இருக்காங்க. இப்ப அப்படிதான் யோசிக்க வேண்டியிருக்கு. அவங்க கூட தெளிவா இருக்காங்க. வியாச முனிவர் கொஞ்சம் அழகுறைய படிச்சு என்ன பண்ணிட்டாரு? நாராயணரே பரபிரம்மம் என்று தவறாக புரிந்து கொண்டார். அப்ப நம்ம எந்த ஒரு நூலையும் படிக்கும்போது பாதி என்ன செய்யக்கூடாது? குறைவோடு படிக்கக்கூடாது. இப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒரு தேவாரமே படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில இடங்கள் நாமளா ஒரு பொருள் கொண்டுகிட்டு நம்ம இதுதான் முடிவு அப்படின்னு நான் போய் என்ன செய்யக்கூடாது? வாதாடக்கூடாது.
நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, இதுக்கு இதுதான் பொருள் என்று வாதாடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக சித்தாந்தம் தெரியாமல் திருமுறைகளுக்கு இதுதான் விளக்கம் என்று நாம் என்ன செய்ய முடியாது, தீர்மானம் செய்ய முடியாது. அடிப்படை சித்தாந்தம் தெரிந்திருந்தால்தான் நாம திருமுறைக்கு இதுதான் பொருள் என்று நாம் உணர முடியும். இல்லைன்னா உணரவே இப்ப பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை, போகும் திருவும் புணர்ப்பானை, பின்னையின் வந்து பிழை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர ஒரு தவறு 2 தவறா சாமி செய்யறேன், நான் கோடானு கோடி தவறு செய்யறேனே சாமி, இதெல்லாம் நீ பொறுத்துக்கிறிய, நீ எவ்வளவு பெரிய கருணையாளர், எவ்வளவு பெரிய சாமி கருணையாளர், அதெல்லாம் நினைத்து நினைத்து நாம் என்ன செய்யணும், அவர் வழிபாடுவோம். இதெல்லாம் வந்து சாத்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இந்த இது திருவுனா என்ன, என்ன மெய்ப்பொருள்னா என்ன, அது மாதிரி போகம்னா என்ன, திருனா என்ன, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாத்திரத்தை கொண்டுதான் நாம என்ன செய்யணும், திருமுறைகளுக்கு இதுதான் பொருள் என்று நாம உணர வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்களா, தோடுடைய சிவியன் விடை ஏறி ஒருத்துவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். அது வந்து என்ன செய்யுது, படைத்தல் என்ன வருது, தோடு உடைய சிவன், ஒரு பக்கம் தோடு ஒரு பக்கம் சிவன், அமையப்புறம் வந்து உலகத்தை படைக்கிறார். காத்தல் சந்திரனை காத்ததுனால பிழை சூடி, அழித்தல் காடுடைய சுடலை பொடி பூசி, சுடுகாடு அழித்தல் தொழில். அடுத்து இதெல்லாம் வந்து சித்தாந்தத்தை அடிப்படை தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், இதுக்கு பொருள் காண முடியும், இல்லைன்னா நம்ம பொருள் காணவே முடியாது. அப்படி பாக்காங்க 8 மணிக்குள்ள முடிச்சிருவீங்களா அப்படி அவங்க அப்படியே பார்த்துட்டாங்க, மணி 7:30 ஆச்சு முடிய போகுது முடியும். இன்னைக்கு வந்ததே லேட்டு, 6:20 தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம், ரொம்ப லேட்டு, வேலையாயிடுச்சு. சரி, உடனே சிவபெருமானை பூசிக்காதவர்கள் யார் தான் சிவபெருமானை பூசிக்கல? இப்ப பிரம்மா பூசிச்சிருக்காரா, திருமால் பூசிச்சிருக்காரா, வேற யார் பூசிச்சிருக்கா? எல்லா தெய்வமும் தொழக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமான். சிவபெருமான் போய் யாரையா தொழுதுண்டா? சிவபெருமான் யாரையா போய் தொழுதுருக்காரா? ஏதாவது ஒரு நூல் சொல்லட்டும். அவர் எப்படிப்பட்டவனா, சேங்கரியா கையானை. மாணிக்கா சுப்பிரமணியன் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு சிவபெருமானுக்கு. என்ன சர்டிபிகேட்? இப்படி 2 கையும் சேராதான் சிவபெருமானுக்கு வந்து. ஏன்னா அவர் போய் யாரையும் தொழுதா தானே கை சேரும், அவர் யாரையும் தொழுதே அவர் தான் எல்லா தெய்வமும். ராமர் யார் தொழுதான்? சிவபெருமான. ராமர் பூஜை பண்ணியிருக்காரா? திருமால் பூஜை பண்ணியிருக்காரா? பிரம்மா பூஜை பண்ணியிருக்காரா? இந்திரன் பூஜை, எல்லா தெய்வமும் தொழக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமான் ஒருத்தர் தான். அவர் போய் யாரையும் போய் இப்படி கையெடுத்து கும்பிட்டதே. அதனால சிவபெருமான் தான் முழு முதற் பொருள் என்பதை நாம் என்ன செய்யணும், தெரிந்து தெளிந்து இருக்கணும். தூக்கத்துல கட்டணும் சிவபெருமான் வரணும். அப்படி சிவபெருமான் அவர் ஒருவரே நிமித்த காரணம் அப்படின்னாரு. நிமித்த காரணம்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த இப்ப எந்த பொருளும் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா காரியப்படாது. இப்ப மண் வந்து முதல் காரணம். இப்ப ஒரு பானை வரணும் அப்படின்னா சாதாரண பானை வந்துருமா? எடுத்து அதுக்கு முதல் காரணம் என்ன வேணும், மண்ணு வேணும். 2வது அதுக்கு துணை காரணம் அந்த திரியை வேணும். 3வது இதை செய்யக்கூடிய குயவன் ஒருத்தர் உண்டு. இந்த மண் ஆகிய மாயை, அது மண்ணு தான் மாயை. இது அவங்களுக்கு மாயை ஆகிய இந்த உலகம். 2வது அதுக்குரிய திரியை தான் சக்தி. அதுக்கு நிமித்த காரணம் யாரு? இறைவன் இல்லாம அந்த பானை செய்யறவங்க இல்லாம பானை வந்துருமா? அது தானே வந்துருமா? அது போல நம்ம வினை பயன் வந்து இப்ப இந்த சமணர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்களா, சமணர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவரவர் செய்த வினை அவரையே வந்து அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வந்து அடையும்? அதுக்கு அவங்க என்ன உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா, சமணர்கள்லாம் என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா, பசு வந்து தானா போய் என்ன செய்யுமா, அந்த கண்ணுக்குட்டி வந்து தானா போய் தாயை போய் தேடி போய் அடையுமா. அதே போல அப்படி உதாரணம் சொல்றாங்க. கண்ணுக்குட்டி தானே போய் தன் தாயை தேடி ஓடும். அதனால நாம் செய்த வினை பயன் நம்மளையே தேடி, நாம் என்ன செய்யறோமோ அது நம்மளையே தேடி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம சைவ சித்தாந்தம் என்ன தெரியுமா சொல்லிச்சு, இப்ப நீ சொல்றது உயிர், பசு உயிரா உயிர் இல்லையா? நாம் செய்யக்கூடிய வினை உயிர் இருக்கா? அது என்னது? சடம். அதுக்கு அறிவு கிடையாது. அறிவில்லாத பொருள், அறிவற்ற பொருள் எப்படி தானே போய் ஒரு இதை போய் அடையும் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப அறிவுடைய பொருள்னாலும் போய் தேடி அடையும். அறிவற்ற நாம் செய்கின்ற நல்வினை தீவினைக்கு அறிவு கிடையாது. அது தானா வந்து பயனை கொடுக்காது. பயனை கொடுக்கறதுக்கு யாரு வேணும்? ஒரு ஆள் வேணும். பயனை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா சிவம் சொல்றோம்.
செய்வினையும் நாம் செய்யக்கூடிய வினை, செய்வினையும் செய்வானும் செய்யக்கூடிய உயிர் வினைன்னு ஒண்ணு இருக்கு, நல்வினை தீவினை. ரெண்டாவது செய்யக்கூடிய உயிர் ஒண்ணு உண்டு, சேர்ப்பானும் சேர்ப்பனா அதை கொடுக்கக்கூடிய இறைவன் ஒண்ணு உண்டு, அதுக்கு பயன் ஒண்ணு உண்டு. இந்த நாலு செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும். இந்த நாலு தான் விதித்த பொருளால் மெய்ப்பொருள் சிவன் என கண்டு உணர்க அப்படின்னு சொல்லி நம்ம நூல் சொல்லுது. அப்ப செய்யக்கூடிய வினை ஒன்று உண்டு, அதை செய்யக்கூடிய உயிர் ஒண்ணு உண்டு, அதுக்கு பயன் ஒண்ணு உண்டு, அந்த செய்வினைக்கு பயன் ஒன்று உண்டு, அந்த பயனை சேர்க்கக்கூடிய ஒரு ஆளு உண்டு. அவரை தான் நம்ம கடவுள்னு சொல்றோம். அது யாரு? சிவபெருமான் தான் நம்ம வினை பயனை எடுத்து ஊட்டுவார். அறிவற்ற ஒரு பொருள் தான் அறிவுடைய பொருள் தான் அறிவற்ற பொருளை இயக்க முடியும். இப்ப இந்த புஸ்தகம் இருக்கு, இந்த பேனா இருக்கு, இந்த அறிவற்ற பொருள், இதுக்கு அறிவு இருக்கா? அறிவற்ற பொருளை அறிவுடைய அடியை என்ன செய்யற எடுத்து இயக்குறனா? எழுதுதா? எடுத்து இயக்கணும், எழுதுல. அதே போல இந்த உலகம் உலகம்னா உலகத்துக்கு அறிவு இருக்கா? பஞ்சபூதங்களுக்கு அறிவு இருக்கா? அறிவற்ற பொருளை பேரறிவுடைய இறைவன் எடுத்து இயக்குறாரு, அவ்வளவுதான். நம்ம சிற்றறிவுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பொருளை இயக்குறோம். பேரறிவுடைய இறைவன் பெரும் பொருளை சாமி இயக்குறாரு, அவ்வளவுதான். ஈஸியான மெத்தடு. எப்படி உலகம் இயங்குதுன்னா சாமி இயக்க இயங்குது. எல்லாம் அது பாட்டு கரெக்டா இயங்கிட்டே இருக்கா. நித்தனும் சூரியன் வந்து உதிக்குதா? ஒரு நாள் உதிக்கிறான்னு மறந்துட்டா என்ன ஆயிரும்? அத்தனை பேரும் சுவாசாதான். இல்லப்பா எனக்கு நான் நிக்கிறேன், ஒரு நாள் எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி சூரியன் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னொன்னு உயிரை போயிடும், சுவாசிக்க முடியாது நம்மளால. கண்ணே தெரியாது நமக்கு சுத்தமா. நீ என்னதான் நீங்க விடிய விடிய லைட்டை அடிச்சாலும் அங்க சூரிய ஒளி இல்லாம எந்த ஒரு இதுவும் ஆற்றலும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரி, அப்படி சொல்றாரு. சிவபெருமான் திருவடியிலேயே சரணம் என்று அடைவோம் என்று சொல்லி சிவபெருமானை பலவாறு திரித்தன. அவ்வாறு சிவபெருமான் மகிழ்ந்து விடைமேல் இருந்து திருமாலும் பிரம்மனும் 2 திருவடிகளையும் தாங்கி நடக்க மற்ற கணங்கள் எல்லாம் புடைசூழ வந்து வியாசமுனிவர் வந்து பார்த்தாங்க. சாமி விடைவானத்துல வந்து வியாசனே, நீ யாரை மதித்து எமது சன்னியில் சத்தியம் செய்தாயோ அதே அவன் இதோ என் திருவடியை தாங்கி நடத்ததை பார் அப்படின்னா. இப்ப நீ அவர் யார பரபிரம்மம் சொன்னாரு? நாராயணன் பரபிரம்மம் சொன்னாரா? அவர் வந்து இப்ப யாரை தாங்கி இருக்கா? சிவபெருமனை தாங்கி விடைவாகனமா இருக்காரு, அதை பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி சாமி இவரை விடைவாகனமாக்கி சாமி அதுல இருந்து காட்சி கொடுத்தாராம். யாருக்கு? திருமாலை விடைவாகனமாக்கி, பாரு யார் என்ன தாங்கியிருக்காரு நீ ஏன் பார்ப்பா அப்படின்னு சொல்லி வியாசமுனிவருக்கு சிவபெருமான் எடுத்து காட்டினார். அப்ப இந்த நேரத்திலையும் சாமி அவருக்கு விடைவாகனத்துல வந்திருக்காரு, மால் விடையா இருக்காரு. அது மாதிரி முப்புறம் எரிக்கையிலையும் சாமி அங்க திருமாலை விடைவாகனமாக ஆக்கி அங்கேயும் சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்காரு. முப்புறம் தடல் எடுத்து அந்நாளில் இடமதாய் தாங்கினான் திருமால்கான் சலரோன்னு சொல்லி அங்கேயும் காட்சி கொடுக்குறாரு. இங்கேயும் பாத்தியா, நீ யார பரவவும் சொன்னியோ அவர் இப்ப என்னை தாங்கி கொண்டிருக்கிறார் என்று சிவபெருமான் அவருக்கு பார்த்தார். எண்ணிறந்த பிரம்மா விஷ்ணுக்களுடைய தலைகளும் சாமி என்ன செஞ்சாராம்? இதே மாதிரி எத்தனையோ பிரம்மாவும் எத்தனையோ விஷ்ணுக்களும் எனக்கு எலும்பு மலையா இருக்காங்கப்பா பாத்துக்கோ அப்படின்னாராம். எப்படி காமிச்சாரு பாருங்க. சாமி எதுல இருக்காரு? என்ன மாலை அணிஞ்சிருப்பாரு? தலைமாலை அணிஞ்சிருப்பாரு. என்ன தலை? அத்தனை பேரும் பிரம்மா விஷ்ணுக்கள் தான். சாமி அணிஞ்சிருக்கூடிய ஒவ்வொரு தலையும் பிரம்மாவும். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து, தலைக்கு எந்த மாலை அணிஞ்சிருக்கானா சிவபெருமானு? தலைமாலை அணிஞ்சிருக்கான். ஒவ்வொரு பிரம்மா விஷ்ணுகளையும் தலைய கொய்து என்ன செஞ்சிருக்காராம்? தலைமாலையாக அணிஞ்சிருக்கான். அவங்க மண்டையோட தான். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த மண்டையோட எடுத்து சாமி என்ன செய்வாராம்? மாலையா போட்டுக்கிடுவாராம், எலும்பு மாலை. எதுக்காகனா அந்த அடுத்த பதவிக்கு அவங்க உட்காரும் போது எப்ப இதை பார்த்துக்கிட்டு அந்த பதவியில போய் உட்காரு அப்படின்னு சொல்லி காட்டுவாராம் சாமி வந்து. இப்ப முதலமைச்சர் இருக்காங்கல்ல, ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், முதலமைச்சர் வந்து அந்த போஸ்டிங்ல உட்காரும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த மேல அந்த படம் வச்சிருப்பாங்க. இவர் 1995 டு 2000, இவர் 2000 டு 2005, இவர் 2005 டு 2010. அது அந்த பதவியில உட்காரவங்க பார்ப்பாங்க. அப்ப நம்ம அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல ஜெயிச்சு இதே பதவியில உட்காரணும்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? ஒழுங்கு ஆட்சி நடத்துவாங்க. அதை பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, இவங்க இஷ்டத்துக்கு. அதே மாதிரி அந்த பிரம்மா விஷ்ணுக்கள் அந்த பதவியில அமரும் போது இந்த தலைமாலையை பார்த்துட்டு தான் என்ன செய்வாங்க? அதுல போய் அமருவாங்க. சாமி தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே படி தேரும் தலைவனை தலையே அப்படின்னு சொல்லி சாமி என்ன செஞ்சாராம்? எல்லாரும் மணியை பார்க்கறத பார்த்தா கொஞ்சம் வேகமா முடிச்சிருந்த எண்ணிறந்த பிரம்மா விஷ்ணுக்கள் தலைகளும் எலும்பு மாலையாக தனது மார்பில் இருப்பதை பார்த்து இவர்களெல்லாம் தம் தேவருடைய அனித்தியத்தையும் எமது நித்தியத்தையும் உள் போன்றவர்களாக காட்டுவதற்கு அணிந்திருக்கின்றோம் என்று சாமி இதெல்லாம்
அடுத்தடுத்து வர்றவங்களுக்காக நான் காட்டியிருக்கேன்ப்பா அப்படின்னு வியாச முனிவர்கிட்ட சொன்னாங்க. உடனே வியாச முனிவர் நடுக்க முற்றவராய் ஒரு மூர்த்த நேரம் இறைவனை திருவடிகளை சிந்தித்திருந்து காசியில் தவம் செய்வர்களது மனம் சொல்லும்படி இங்க வந்து சரி இப்ப இனிமேல் சிவருமான தியானிப்போம், தியானிச்சு வழிபாடு செய்வோம் அப்படின்னு சொல்லி காசியில இருக்கலாம்னு பார்த்தா எத்தனையோ பேர்கள் அங்க தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எத்தனையோ பேர் அங்க என்ன செய்வாங்க, மனம் சுழலும்படி தேவர்கள்லாம் இடையூறு செய்வார்கள் என்று சொல்லி காஞ்சிபுரத்துக்கு வந்தாராம். அங்க தேவர்களால நமக்கு இடையூறு ஏற்படும் என்று சொல்லி காஞ்சிபுரத்துக்கு வந்து ஏற்கனவே என்ன போனதுல பார்த்தோம், அந்த மணிகண்டேஸ்வரர் பார்த்தோமா, அந்த மணிகண்டேஸ்வரர் தலத்துக்கு தென்மேற்க இருக்கக்கூடிய இந்த தலத்தை அவர் உருவாக்கினார். யாரு? வியாச முனிவர் உருவாக்கிய தலம் தான் இந்த மணிகண்டேஸ்வரர் இருக்கு. சாந்தாசய பெருமான் தாபித்து வழிபட்டார். பெருமான் அவருக்கு காட்சி, அதாவது சாந்தாசய பெருமான் என்ன அர்த்தம்னா அவரை சார்ந்தவர்களுக்கு ஜெயம் கொடுக்கின்ற பெருமான் என்று அர்த்தம். புரியுது உங்களுக்கு? சாந்தா சய படலம். இந்த படலத்துக்கு என்ன பேரு? யார் அவரை சார்கின்றார்களோ அவர்களுக்கு ஜெயம் வெற்றியை உண்டாக்கக்கூடிய பெருமான் சாந்தாசய படலம் என்று இந்த படலம் வருது. அப்படி அவர் சார்ந்ததுனால அந்த சிவலிங்கத்தை தியாபனம் செய்து அங்கே வழிபாடு செய்தார். சிவலிங்கத்தில் சாமி எப்போதுமே வீட்டிலிருந்து உயிர்கள் விரும்பியவற்றை கொடுக்குமாறு கேட்டாராம். இரண்டாவது, அடியனுக்கு உண்மையான அன்பு உங்களிடம் வர வேண்டும் என்று வியாச முனிவர் கேட்டாராம். அதுக்கும் சாமி அதை கொடுத்தார். ஏன்னா வேண்டுவாருக்கு வேண்டுவன எது கேட்டாலும் சாமி கொடுத்துருவார். அது செய்ய வேண்டும் என்று கேட்டதும் உடனே இறைவன் வரங்களை கொடுத்து வியாசர் சாந்தாசாய லிங்கத்தில் மறைந்தார். அந்த சாந்தசாய லிங்கத்துல சாமி மறைந்தார் சொல்லி இந்த கதை முடியுது. எல்லா நூல்களையும் அறிந்து வியாச முனிவர் இவர் மயங்கினார் என்றால் யாதொரு நூலையும் அறியாதவர்கள் இறைவனுடைய உண்மையை எவ்வாறு உணர்வார்கள் என்று சொல்றாங்க. அவரே அறவுரையை படிச்சுட்டு மற்றவங்க எல்லாம் எப்படி சாமியை உணர்வார்கள் என்று இந்த கதை முடியுது. அடுத்து நம்ம நாளைக்கு என்ன பார்க்க போறோம்? சத்ததான படலம் அப்படிங்கிறத பத்தி நம்ம என்னைக்கு பார்க்க போறோம்? செவ்வாய்க்கிழமையா? திங்கக்கிழமை நம்ம இது போறோம்ல அண்ணாமலைக்கு. நீங்க வரீங்களா அண்ணாமலைக்கு? கிரிவலம் இல்லையா? சரி இருக்கட்டும். நடக்க முடியாதுங்கிறீங்களோ? சரி, அப்ப என்ன செய்யறோம், நம்ம செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை பாத்துருவோமா? செவ்வாய்க்கிழமை காலையில வருவோம். அன்னைக்கு சாயங்காலம் பாத்துடலாமா? ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து புதன்கிழமை பாத்துக்கிடுவோமா? அந்த புதன்கிழமை புதன் வியாழம் எடுத்துருவோம். எதனா இதெல்லாம் ஒரு மாதிரி யோசிக்காங்க. அடுத்த புதன்கிழமை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இதுக்காரும் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இல்ல மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் டயர்டா இருப்பாங்கன்னு. சரி, ஒரே புதன்கிழமை பார்த்துக்கிடுவோம். புதன் வியாழன் பார்த்துருச்சேன். சரி, வேற உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த காஞ்சி புராணத்தை நீங்க கேட்டதுனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். சிவநாமனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகசை குருநாதா சிவகாம சுந்தர் இதன் வரபால கந்த இன செயலே விரும்பி உள்ளம் இணையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதா அலைந்துளலும் அடியேனை அஞ்சல் என வரவே அறிவாகமும் பெருகையிடரானதும் தொலைய அருஞான இன்பம் அது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்று ரகுராம சிந்தை மருமோகனி நவலோகம் கைதொழும் நிஜ தேவனம் கிருத நலமான விஞ்சு கதிவிரை கோவே தேவயானை அம்புரமின் மனவாள சம்பிரமுருதிரன் வீரம் இஞ்சு வடிவேலா திரு ஆவினன் குடியில் வருவேல் ரவுந்தரிக ஜெகமேமை கண்ட விரல் பெருமாளே பகுதி காட்டும் என்னை பயில்வாய் மிகண்டான் தந்ததிக்கு ஒரு மெய்யான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூர் வாழ்க்கை நமச்சிவாயின் தைலாதி மரபடியும் திருமரபு நீடோடி தலைகமாதோ வான்முகில் வளாது மிக மடிகளும் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றமும் வேண்மல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகம் பார்வதி பதையே நாடுடைய சிவனே போற்றி வெற்றிவேல்களுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம்.